அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் கவியரங்கங்கள், பல்சுவை அரங்கங்கள், சிறார் அரங்கங்கள் என்று பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. கவியரங்கத்தில் நாம் கவிதை வாசிக்கின்ற கவிஞர்களை மட்டுமே அறிய முடிகிறது. அவர்களை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக சிறப்பான நேர்காணல்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் ஒரு சிறப்புக்குரிய நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளருக்கு நெருக்கமானவரும், நம்முடைய அமைப்பிற்கு சிறப்பாக செயல்பாடுகளை தந்து கொண்டிருப்பவருமாகிய, சமீபத்தில் பாரதி சுடர் விருது பெற்றவருள் ஒருவராகவும் திகழ்கிறார். இவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஐயாவிடமே அவரை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள் ஐயா. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதி சுடர் முனைவர் எம்.கே. ராஜ்குமார் ஐயா அவர்கள். உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழுக்கு வணக்கம். பெற்றெடுத்த தாயையும் வளர்த்தெடுத்த தமிழையும் வணங்கி மகிழ்கிறேன். தொடர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல ஆண்டுகளாக இலக்கியங்களும் இலக்கியம் சார்ந்த பணிகளையும் சமூக பணிகளையும் ஆற்றி வருகிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதில் சார்ந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த ஸ்டெப் டிவியினுடைய மேலாண்மை இயக்குனர் சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் உலகெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இதயங்களை ஒன்று சேர்க்கிறது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீர்கள் நான் நினைக்கிறேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பதுதான், நான் 13 வயதிலே எழுத ஆரம்பித்தேன். பத்திரிகை எழுத ஆரம்பித்தேன். அதற்கு முன்னால் நான் படிப்பதற்கு உங்க பேரு, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. ராஜ்குமார்ன்றதான் உங்களுடைய பேரா, வேற பேரு? என்னுடைய பெயர் வந்து எம்.கே. ராஜ்குமார் கர்டோசா என்று சொல்லுவார்கள். கர்டோசா என்பது என்னுடைய ஃபேமிலி நேம். அந்த என்னுடைய ஃபேமிலியில அதனால ராஜ்குமார் கர்டோசா என்னுடைய பெயர். என்னுடைய மனைவி வந்து ஒரு பட்டதாரி. சொல்லுங்க. மனைவி, குழந்தைகள் பற்றி சொல்லுங்க ஐயா. குடும்பத்தை பத்தி. மனைவி வந்து செல்வி ராஜ்குமார். அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியராக ஒரு அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறார். இந்த தலைமை ஆசிரியருக்கு அடுத்தபடியாக இன்சார்ஜ் ஆசிரியராகவும் இருக்கிறார். எனக்கு 2 மகன்கள். ஒருவர் டாக்டர் லியோ பிரவீன்குமார், இளநிலை மருத்துவ படிப்பு MBBS முடித்துவிட்டு இப்பொழுது புனேயில் இருக்கிற இந்திய ராணுவ மருத்துவக் கல்லூரியில் MD, அதாவது மேல்நிலை மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய இன்னொரு மகன் ஜோ டேவிட் கிஷோர்குமார், அவரும் மருத்துவர், MBBS இளங்கலை, அதாவது மருத்துவம் இளங்கலை முடித்திருக்கிறார். மேற்கொண்டு அவர் அடுத்த ஆண்டுகள் வேறு படிப்பிற்கு அவர் செல்ல வேண்டும். இதை நான் என்னுடைய பின்புலம் என்று சொன்னால், நான் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவன். மிகப்பெரிய குடும்பம். தாய் தந்தையர் விவசாயம் செய்கிறவர்கள். விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். என்னோடு பிறந்தவர்கள் 5 சகோதரர்கள், 2 அண்ணன்கள், 3 தம்பிகள். ஒரு அண்ணன் இப்பொழுது இல்லை. மீதி அனைவரும் இருக்கிறார்கள். எல்லாருமே நன்றாக படித்திருக்கிறார்கள். நல்ல பணியிலே கூட இருக்கிறார்கள். இந்த எங்கள் குடும்பம் மிக சிறப்பான ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை தான் இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தனித்தனியாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் இருவர் சென்னையில் இருக்கிறார்.
ஒருவர் சென்னையில் இருக்கிறார், இன்னொருவர் பெங்களூரில் இருக்கிறார். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை 2 முறை அங்கு செல்கிற போது ஒன்றாகவே நாங்கள் இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் தான் இன்றும் கூட அந்த எங்களுக்குரிய அந்த சொத்துக்கள்லாம் பிரிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னும் அதை தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறோம். கூட்டு குடும்பங்கள் அருகி வருகிற இந்த காலத்தில், உறவுகளை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிற காலத்தில் நாங்கள் உறவுகளோடு மிக உறவாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறோம். அது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவாக இருந்தாலும் மற்ற அமைப்புகளோடு இருந்தாலும் கூட நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பள்ளி காலம் பத்தி சொல்லுங்க. தஞ்சாவூர்ல பிறந்தீங்க, பள்ளி பருவம் அங்கதான். நான் வந்து என்னுடைய பள்ளி வந்து எங்களுடைய அந்த கிராமத்தில் அம்மாப்பேட்டை பக்கத்துல ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்புறம் ஹரித்வாரமங்கலம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹரித்வாரமங்கலம் ஏகே பழனிவேல், தமிழ் வித்வான், கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த பாட்டு இருக்கு, அவர்தான் தமிழ் வித்வான் போட்டிருப்பார். அவர் ஏகே பழனிவேல் சொல்லுவாங்க. அந்த தமிழ் வித்வான், அவர் வந்து தமிழ்லே வந்து பல சாதனைகள் புரிந்தவர். அந்த ஊரிலே நான் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை நான் தான் முதல் மாணவன். அதே போல 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை நான் தான் முதல் மாணவன். அப்ப வேற யாருமே படிக்கல. என்னுடைய வகுப்பறையிலே ஒரு 35 பேர் இருந்தார்கள் 10ஆம் வகுப்பிலே. நான் தான் முதல் மாணவன். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாபநாசம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே படித்தேன். அதன் பிறகு கல்லூரியிலே 3 ஆண்டுகள். அது பிடித்த பிறகு சென்னை வந்து விட்டேன். சென்னையில் வந்து கல்லூரியில என்ன பாடம் படித்தீங்க ஐயா? நான் வந்து பிகாம் படிச்சேங்க. பிகாம், அதாவது இளங்கலை வணிகவியல் அது படித்தேன். அதன் பிறகு சென்னை வந்து விட்டேன். சென்னை வந்து முதுகலை வணிகவியல், தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில் ஹிஸ்ட்ரி, எம்பிஏ, டிப்ளமா இன் டேக்ஸ் லாஸ், இப்படியும் ஒரு 15 விதமான என்னுடைய பைபிள் தியாலஜியில நான் டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். அது 15 விதமான டிகிரி பட்டங்களை பெற்றிருக்கிறேன். எந்த பாடத்தையும் விட்டு வைக்கிறேன். அப்படித்தான். இன்னும் என்னுடைய மகள்கள்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு நான் அந்த என்னுடைய படிப்பை நான் நிறுத்தி கொண்டேன். இன்னும் கூட படிக்க ஆர்வம் இருக்கிறது, படிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு படிப்பு மேல இவ்வளவு ஆர்வத்தை கொண்டு வந்துச்சு? இவ்வளவு படிச்சீங்க, எந்த உந்துதல்ல இல்ல எந்த ஆர்வத்துல இவ்வளவு பட்டங்கள்? இரண்டு பேர் என்னுடைய உந்து சக்தியாக இருந்தவர்கள் படிப்புல. நான் வந்து சட்டம் படிக்க வேண்டும் என்ற எனக்கு ஆவல் வந்து எனக்கு ஏற்படுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். நான் 8ஆம் வகுப்பில் படிக்கிற போது சத்திய சோதனை புத்தகத்தை நான் 2-3 முறை படித்திருக்கேன். அத்தனை பெரிய புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். திருக்குறளை அப்பொழுது நான் முழுவதுமாக எழுதி அந்த எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து, திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து வாசித்து வா என்று சொன்னார் என்னுடைய தமிழாசிரியர். நான் வீட்டுக்கு எடுத்து வந்து அதை வந்து 1330 குறளையும் முழுமையாக அப்படியே எழுதி நோட்ல எழுதி வச்சுட்டேன். அதே போல அந்த சத்திய சோதனை வந்து ஒரு பாடம், சப்ளிமெண்டரி சொல்லுவாங்கல்ல, இணை பாடமாக இருந்தது. அதை வந்து நான் முழுவதாக படிச்சு, காந்தி வந்து இந்த வயசுல 1869ஆம் வருஷம் பிறந்தவர். எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் 96 வயது வித்தியாசம். அந்த அளவுக்கு அப்பயே வந்து இவரு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு, எப்படி அவரால் வாழ முடிஞ்சது அந்த அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இங்க இருந்து இங்கிலாந்து போய் சட்டம் படிச்சிருக்கிறாரு, நம்ம இந்த ஊர்ல இருந்து சட்டம் படிக்காம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு தூண்டுதல். 2வது மனிதர் வந்து எனக்கு அம்பேத்கர். அம்பேத்கர் என்னன்னா, அவர் வந்து அமெரிக்காவில் போய் படிச்ச முதல்ல இந்தியா அந்த டாக்டரேட் வாங்கினவன்னு நினைக்கிறேன் அவரு. அது மட்டும் இல்லாம நிறைய பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். பெரிய எளிமையான குடும்பத்திலே பிறந்தவர், வசதியற்ற குடும்பத்திலே பிறந்தவர். ஒரு கஷ்டமான சூழலிலே, அன்று இருந்த சமூக சூழலிலே, அந்த இருந்த மக்கள் வாழுகிற சூழலே எவ்வளவு வேதனையோடு அவர் வாழ்ந்தார் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட மனிதராலே வந்து இத்தனை பட்டங்கள் பெற வேண்டும் என்றால், நமக்கு சாதாரணமாகவே இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அதற்காகத்தான் நான் இதை படித்தேன். ஆர்வம் என்பது என்ன, ஏன் தமிழ் படிச்சீங்க, ஏன் இந்த மாற்றி மாற்றி இது படிச்சீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு கொள்ளும். எம்பிஏ படிக்கும் போது இப்போ இன்னைக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான படிப்பாக தெரியுது. பட் எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னா நிறைய நான் வந்து சரியா படிப்புல மட்டுமே கவனம் செஞ்சுறேன். இன்னொன்று ஒரு 10 பட்டங்களை வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இலக்கிய ஆர்வம் ரொம்ப இருந்ததுனால
மற்ற புத்தகங்களை படிக்கிறதுனால நிறைய அதுல கூட கவனம் செலுத்தினேன். இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து உந்து சக்தியாக இருந்தவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும், மகாத்மா காந்தி அவர்களும் தான் இந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒரு தலைவர்களை பத்தி படிக்கிறதோட மட்டும் விட்டுறாம அவங்கள வந்து நம்ம முன்னோடிகளாக வைத்து நாமும் படிக்கணும் அப்படின்னு படிச்சேன்னு சொன்னீங்க சரிங்களா? அது சரி. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு, நினைவு நாள் அன்னைக்கு மட்டும் அவங்கள நினைச்சிட்டு அத்தோட போயிடுறாம அவங்க வாழ்க்கை வரலாறை படிச்சுட்டு அதன் மூலமா நான் வந்து படிக்கணும்னு நினைச்சேன். காந்தியும் அம்பேத்கரும் தான் எனக்கு சட்டம் படிக்கிறதுக்கு வந்து ஒரு உந்துகோலா இருந்தாங்க அப்படின்னு சொன்னது மிக சிறப்பு. ஆனா அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து பணியா வந்து ஏன் செய்யலைங்க? சட்டம் படிச்சீங்க, அதுக்கப்புறம் என்ன சட்டம் பண்ணீங்க? அது மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது. அவருக்கு வந்து சட்டம் படித்து விட்டு அவர் வந்து பண்ணாரு. ஒரு நல்ல தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர்கிட்ட வந்த ஒருத்தர் வந்து பொய் சொல்லிடுறார். இவர் நம்புறாரு, உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து பொய் சொல்றாரு. அந்த வருகிற அந்த வழக்கு கொண்டு வந்தவர் என்ன சொல்றாருன்னா, உண்மைதான் நான் சொல்றேன், என் பக்கம் தப்பே கிடையாது சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சரின்னு சொல்லிட்டு வாதாட போறாரு. ஆனா பின்னாளில் அவருக்கு தெரியுது இவருக்கு பொய் சொல்லியிருக்காரு. அதை காந்தியினுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர் அந்த இதில் சொல்லி விடுகிறார், என்னுடைய கட்சிக்காரர் பொய் சொல்லிவிட்டார் என்று இவர் சொல்லி விடுகிறார். ஆகவே அந்த வழக்கு அதோடு போய் விடுகிறது. அவர் வந்து அது அது அதுக்காக வழக்கில் நிக்கல. அந்த அவருக்கு சாதகமாக இருக்கவில்லை. இதை பார்க்கிற போது நானும் இந்த சட்டம் படித்து விட்டு இப்படி பொய் சொல்ல வேண்டுமா, இன்னொரு பொய் சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிவிட, இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த காலத்தினால் இந்த வேலை செய்ய வேண்டாம், முழுமையாக செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் அதில் பக்கம் போகவில்லை. அப்போ அப்படின்னா சட்டம் படிச்சவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களா, சட்டம் படிச்சவங்க எல்லாம் ஏமாத்துறாங்களா, அதுக்கு நான் வரல. ஆனால் நீங்கள் சட்டம் உங்களுடைய வழக்கு கொண்டு வருகிறவர் பொய் சொன்னால் அவருக்கு நீங்கள் சாதமாக இருக்க வேண்டும். அவர் பக்கம் நீங்கள் நின்று வாதாட வேண்டும். அவருக்கு நீதிகள் பெற்றுத் தர வேண்டும். பொய்க்கான நீதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் வாதாடுகிற எதிரி வந்து நல்லவராக இருந்தாலும் அவர் தீயவர் என்று சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் சொல்றதுக்கு என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த காலத்திலேயே, ஏன்னா ஒரு 96 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு மகாத்மாவால், கரம்சந்த் காந்தியால் ஒரு வாழ்க்கை இப்படி சிறப்பாக, நேர்மையாக, உண்மையாக வாழ முடியும் என்று சொன்னால் அது கொஞ்சமாவது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த போகல. இன்றைக்கும் என்னோடு படித்தவர்கள் எல்லாம் நல்ல சீனியர் அட்வொகேட்டா இருக்கிறாங்க, நோட்டரி பப்ளிக்கா இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க. நான் வந்து அந்த படிப்பு அதோட எனக்கு சட்ட வழக்கறிஞர் சொல்லி போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இலவசமாக எப்பொழுது நான் படித்திருக்கிறேன், இலவசமாக சில ஆலோசனைகளை சொல்வது, ஒரு காவல் நிலையத்தில் தவறாக யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா போயிட்டு அவங்க பக்கம் நின்று பேசி அழைத்து வருவதெல்லாம் செய்யறேன். ஆனா காசு வாங்காம தான் செய்யறாரு. இப்ப கூட அதை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எப்படி காந்தி வந்து முன்னோடியா இருந்தாரோ அது மாதிரி அதை நான் வந்து அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்கும் காந்தி தான் வந்து எனக்கு முன்னோடி அப்படின்னு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை போலவே இந்த எம்.கே. ராஜ்குமார் ஐயா அவர்களும் அவர் வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். சிறப்பு. எல்லாம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமன்றத்துல பல பொய்களை வந்து பேச வேண்டி இருக்கு. தங்களுடைய கட்சிக்காரர் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு சாதகமாக நாம் வந்து பேசணும்னு நிறைய பொய்கள் சொல்லி அதனால அந்த வேலையை எனக்கு பிடிக்கிறது. சிறப்புங்க. அப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? இந்த படிப்பு படிச்சுட்டு வக்கீல் ஆகல, வேற என்ன பண்ணி? நான் வந்து இப்போ இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துல 1990ஆம் ஆண்டு ஒரு 3 மாதங்கள் தட்டச்சராக பணிபுரிந்தேன். ஏன்னா நான் வந்து தட்டச்சில் வந்து ஆங்கிலம், இளநிலை, முதுநிலை, அதாவது லோயர், ஹையர், ஹை ஸ்பீடு. தமிழ்ல வந்து இளநிலை, முதுநிலை, அதாவது லோயர், ஹையர், ஷார்ட் அண்ட் வந்து லோயர். அது இந்த இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு தட்டச்சராக பணி கிடைத்தது. ஒரு 3 மாதம் அங்கே பணி செஞ்சேன். மயிலாடுதுறை LIC ஆஃப் இந்தியா கிளையில வந்து தட்டச்சராக பணி செய்தேன். அப்புறம் அங்கே ரிசைன் பண்ணிட்டு வேணான்னு சொல்லிட்டு இங்கே நம்முடைய சென்னையில் இருக்கிற நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர்ஸ், நாகார்ஜுனா சுகர்ஸ், நாகார்ஜுனா ஃபைனான்ஸ், அது மாதிரி அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு தனி கம்பெனி. அதில் வந்து ஒரு ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி தாராபுரம் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, அதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன் டைபிஸ்டா. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு கம்பெனி போனேன். அப்படி ஒரு 2-3 கம்பெனி போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து
ஒரு கம்பெனில கூட நிலையை நிற்கவே இல்லை. தாராபுரம் கம்பெனி டைபிஸ்ட் சூப்பர்வைசர், அந்த வேலை கற்றுட்டேன். அப்புறம் அங்கேருந்து தாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வேன்னு ஒரு கம்பெனிக்கு போனேன், அங்கே என்ன வேலை கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அங்கே போன ஒரு 6 மாதம் வேலை கற்றுக்கிட்டேன். அப்புறம் நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அது இடையில வந்து டைபிஸ்ட் போயிட்டு வந்து திருப்பி வந்து அந்த கம்பெனியில் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். சீனியர் அக்கௌண்டண்ட் வரையும் இருந்தேன். டைபிஸ்ட் கம் அக்கௌண்டன்ட் வச்சுருந்தேன், கொடுத்தாங்க போஸ்ட்டு. அப்போ ஒரு ஆண்டுகளில் எனக்கு வந்து சீனியர் அக்கௌண்டண்டாக கொடுத்தாங்க. அது இப்போ பிறகு எல்ஐசியில் ஒரு 15 மாதங்கள் முகவராக பணிபுரிந்தேன். கேரியர் ஏஜென்ட் சொல்லுவாங்க. 91 அக்டோபர்லேருந்து 93 பிப்ரவரி மாதம் வரைக்கும். 93/6/2/1993 எனக்கு வந்து எல்ஐசியில் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் வளர்ச்சி அதிகாரியாக, அதான் அரசு வேலை, அது ஒரு சேர்ந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 20/11/2023 30 ஆண்டுகள் 9 மாதங்கள் அதில் வந்து பணிபுரிந்து விருப்ப ஓய்விலே நான் வெளியே வந்தேன். இடையில வந்து அந்த காலகட்டங்கள் மிக இனிமையானவை. எந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் ஆச்சுங்க ஐயா? அதே 6/2/1995. எனக்கு வேலை கிடைத்தது 6/2/93. வேலை கிடைச்சது வந்து 6/2/1995. திருமணம் நடைபெற்றது. என்னுடைய முதல் மகன் பிறந்தது வந்து 9/2/1996. அடுத்த ஆண்டு அதே மாதம் பிப்ரவரி மாதம் 3 நாட்கள்ல அவரில்னா அவர் என்னுடைய மூத்த மகன் பிறந்தார். என்னுடைய 28, கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசுல திருமணம் நடக்குது. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, அது வந்து எப்ப நீங்க வந்து அதுல இணைஞ்சீங்க, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. இந்த பெருந்தொற்று காலத்துல இது போன்ற இலக்கிய அமைப்புகளோட இந்த வாட்ஸ்அப் வந்து புலனம் வந்த பிறகு அதுல நிறைய குழுக்கள்ல நான் வந்து உறுப்பினராக இருந்தே இருந்தேன். நிறைய இதுல நான் இருப்பேன். ஆனா வந்து தொடர்ந்து இருப்பதில்லை. ஏன்னு சொன்னா எனக்கான சில வழிமுறைகள், கொள்கைகள் அங்கு சரியா இல்லைன்னா நான் இருந்து விலகி வந்துடுவேன். எனக்கு அதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் வேண்டாம் என்று வெளியே வந்து விடுவேன். என்னை அவமரியாதை செய்தால் நான் வெளியே வந்து விடுவேன். என்னிடம் ஒரு பொய்யாக நடந்து கொண்டால் நான் அதை அவர்களிடம் விலகி வருவதற்கு அது முயற்சிப்பேன். அது போன்ற முயற்சி செய்கிற போது நிறைய குழுக்களிலிருந்து வெளியே வந்து விட்டேன். சில அதிகாரங்கள் எனக்கு பிடிக்காது, சிலர் பேசுவது பிடிக்காது, பொய் சொன்னால், இது மாதிரி நிறைய விஷயங்கள். உண்மைத்தன்மை இல்லைன்னா அங்க உங்களால நிலைத்து இருக்க முடியல. அதனால இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. அது போல இப்போ ஏன்னா எங்களுக்கு வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து கை நிறைய சம்பளம், நல்ல ஒரு சம்பளம் வந்து கொடுத்தாங்க எல்ஐசியில். நீங்கள் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம். 2000 சம்பளத்து வேலைக்கு சேர்ந்து ஒரு அப்ரெண்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக சேர்ந்து நான் விலகி வருகிற போது கிட்டத்தட்ட 1,50,000 கிட்ட அந்த சம்பளம் வாங்குற அளவுக்கு என்னுடைய ஊதியம் வந்து எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அது நேர்மையான வேலை என்பதால் இத்தனை ஆண்டுகள் நான் தாக்கு பிடித்தேன். அதாவது வந்து எந்தவித பொய்யே இல்லாத, லஞ்சமே இல்லாத ஒரு துறையாக எல்ஐசி இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதுல வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து ஒருவரிடம் கூட ஒரு டீ கூட வாங்கி குடிக்காம யார் வந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக இப்ப எல்லாமே சர்வீஸ் செஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு அப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்து வந்தனால எனக்கு நான் மிக கௌரவமாக சொல்லிக் கொள்வேன். அப்படி கால தூக்கின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லிக் கொள்வேன். நான் வந்து ரொம்ப நேர்மையாக அந்த ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன்னு. அதனால வந்து அப்படிலாம் இருந்துட்டு நல்ல சம்பளம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நமக்கு சுற்றமும் உற்றமும் நன்றாக இருக்கிறது. நம்முடைய செல்வ செழிப்பும் ஓரளவுக்கு நம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அப்படின்னும் போது நீங்க எங்கேயும் போய் நீங்க கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து அதுன்னு சொல்லுவாங்க. 2வது வந்து இந்த புலவர்களுக்கு, இந்த கவிஞர்களுக்கு உள்ள திமிர் ஒன்று இருக்கிறது அல்லவா? அது திமிர் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு இகழ்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் நான் 2 மடங்கு செய்கிறதுக்கு நான் தயாரா இருப்பேன். ஆனா நான் செய்ய மாட்டேன். என்ன சொன்னா, அவர்களிருந்து நான் விலகுவது நேரடியாக சொல்லிவிட்டே விலகி விடுவேன். 2, 3 குழுக்களை அப்படிலாம் பார்க்கிற போது ஒரே சண்டை, ஒரே பாலிடிக்ஸ், அரசியல் இதெல்லாம் இருந்தது. அப்படி வரும்போது தான் ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால ஏதோ ஒரு லிங்க் மூலமா உள்ள வந்தேன். உள்ள வந்து அப்புறம் ஐயா நீலகண்ட தமிழன் அவரோடு நான் பேசினேன். அவரை உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா யார் மூலமா வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் வந்து ஏதோ ஒரு குழு மூலமா உள்ள நுழைஞ்சேன்.
உள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஐயா தான் பேசினாங்கன்ட்டு. யாரோ ஒருத்தரோட பேசி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐயா தான் பேசினாங்க. ஐயா பேசி நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னுடைய விவரம்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு குழுல நான் இந்த குழுல இருந்துட்டு நிறைய பதிவெல்லாம் போடல. அப்ப இன்னொரு குழுலையும் இப்ப எழுதிருந்தேன். இது நேர் எதிரான ஒரு குழு அது. பாவாணர் பாட்டரங்கம்னு நினைக்கிறேன். அது பெங்களூர்ல இருந்து நம்முடைய ராம இளங்கோவன் ஐயா அவர்கள் வந்து அதை வழிநடத்தி வருகிறார். அவர் இன்னும் கூட என்னுடைய இப்போ இல்லை, இப்போ என்னுடைய தொடர்பு இல்லை. ஆனால் அவருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆவடியில இருக்கிற ஆவடி குமார் ஐயா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் அவங்க ஒரு குழு வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அதில் குழு வச்சிருக்காங்க. நிறைய குழுக்களில் நான் இருந்தேன். இருந்தாலும் கூட எல்லாத்துலயும் எழுதிட்டு இருப்பேன். கவிதை எழுதுவேன், எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பேன். ஆனால் வந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோட வந்த காரணம் என்ன, இந்த எளிமை, ஐயாவுடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட பொய்த்தன்மை கிடையாது. பொய் இல்லாத ஒரு மனிதராக அவர் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து அவருடைய இதுக்கு வந்து ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் என்ன விலை இருக்கும் அப்படின்னு சொன்னா, 50 ரூபாய்க்கு வேஷ்டி கிடைக்கும், 50 ரூபாய்க்கு சட்டை கிடைக்குது சென்னையில. நல்ல சட்டை வேஷ்டி 50 ரூபாய், வெறும் 50 ரூபாய் கிடைக்கும். கிடைக்குது. 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல சட்டை கிடைக்கும், நல்ல வேஷ்டி கிடைக்கும். ஆனா அவர் என்ன உடை கொடுத்த விரும்புகிறார் அந்த உடையோட வருவார். அந்த எளிமைத்தன்மை அது ஏன் அப்படின்னா அதனால பழகினேன். அது கிடையாது. நாங்களாம் வந்து கோட் சூட் போட்டு போகணும் ஆசைப்படுற ஆட்கள். வந்து எளிமையாகவும் இருக்கும் விருப்பம். அதிகாரியா பணிபுரிஞ்சதுனால கோட் சூட் போட்டு போனா நல்லா இருக்கும். சஃபாரி போட்டு தான் ரொம்ப நாள் நான் இருந்தேன். பேண்ட் ஷர்ட் போட்டு சஃபாரி போட்டு இதோட வின் பண்ணிட்டு ஷூவோட தான் போனோம். சஃபாரி போட்டு வின் பண்ண மாட்டோம். அது மேல வின் பண்ணிட்டு போனேன்னா அது மாதிரி அப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய அப்படி இந்த சென்னையில இருக்கிற அத்தனை இப்போ பல பெரிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம், மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கௌரவம்லாம் இருந்த நாட்கள்ல உண்டு. அதெல்லாம் உண்மைதான் அது. ஆனா இப்படி வந்து ஒரு மனிதரை வந்து வாழுங்காலத்திலே பாக்குறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப எளிமையா. காந்தியாக தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆமா, அவர் வந்து எளிமையா இருக்காரு. அதே போல வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது டக்குன்னு முகத்துல வச்ச மாதிரி சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நானா இருந்தா கூட இல்லையா தப்பியான்னு சொல்லுவார். அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா தப்பியான்னு சொல்லுவார். உடனே வந்து அதே போல நீங்க தப்புன்னு சொன்னாலும் அதை ஏத்துப்பாரு அவர். நீங்க தப்புன்னு சொன்னா எப்படியான்னு கேட்டு அவர் ஏத்துப்பார். அதுக்காக வந்து உங்களை ஒரு முடித்து புரியல. மற்றவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர், கேட்கக்கூடியவர், நம்ம மத்தவங்க கருத்தை கேட்கக்கூடியவர். ஆமா, மற்றொரு கருத்தை கேட்பாரு. மற்றவரை மதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர். அவர் வந்து நான் அந்த எளிமையை அவரை வந்து அதனால வந்து எனக்கு பிடிச்சது. தனிப்பட்ட முறையில் பேசுவோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த குழு தொடங்குற போது நாங்கள் அந்த பூங்கா கூட்டங்கள், அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பூங்கா கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. ஆனா நான் இதுல வந்து கோயம்பேட்டுல அப்போ போய் சந்திச்சிருக்கேன், போய் பார்த்துருக்கிறேன். நிகழ்ச்சி என்னங்கய்யா நீங்க கலந்துகிட்டது? என்ன நிகழ்ச்சி கலந்துக்கிட்டீங்க? நேரடி நிகழ்ச்சியா இல்ல அது வந்து பூங்கா நிகழ்ச்சி தான். அது முன்னாடி இதுல வந்து புலன நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப நிறைய கவிதைகள் எழுதுவோம், அதுல வந்து பண்ணிட்டே இருந்தோம். ஆனா பூங்கா நிகழ்ச்சி தான் வந்து நானும் ஐயாவும் நேரம் சந்தித்த முதல் சந்திப்பு வந்து கோயம்பேடுல இருக்கிற அந்த தேர்தல் ஆலயம் பக்கத்துல இருக்கிற அந்த பூங்கா தான். அந்த பூங்கால தான் வந்து சந்திச்சோம். அன்னைக்கு ஒரு மாலை கவியரங்கம். அந்த கவியரங்கம் கவிதை வச்சோம். அப்போ வந்து ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் கல்பாக்கத்துல ஏதோ இதா இருக்காரு. ஒரு என்ன பண்ணுவீங்க பூங்கா நிகழ்ச்சினா? அதுல என்ன பண்ணுவீங்க ஐயா? கவிதை வாசிப்போம். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்ன வருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு போனேன். அவர் சொல்ல ஐயா சொல்ல நான் பிஸ்கட்லாம் எடுத்துட்டு போனேன். அப்புறம் கொடுத்து அவர் சொன்ன ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க? நானே வாங்கிட்டு இருப்பேன். இல்லையா வந்து வருவாங்களேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து என் பையன் பெரியவர் நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் கார் எடுத்துட்டு வந்துட்டார். நேரம் அவங்களும் வந்துட்டாங்க. மீட்டிங் அந்த கூட்டத்துக்கு வந்து முடியும் போது அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. முதல் கூட்டமே குடும்பமாக நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம். அப்புறம் ஐயா முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கூட்டம் ஏன்னா பெருந்தொற்று வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எதுவுமே நடத்த முடியாம போச்சு. அதுல வந்து ஐயாவோட சுற்றி ஒரு பெரும் ஒரு வளையம் இருந்தது. நீங்கள் வந்து அது வந்து அவருக்கு சொல்லுவார், அவர் தெரியாதுன்னு தெரியுமோ தெரியாது தெரியல. வளையம் இருந்ததுனாக்கா அவருக்கு சுற்றி ஒரு சிலர் இதை பண்ணு அதை பண்ணு அப்படி சரிங்க சரின்னு கேட்டுப்பாரு. ஆனா கேட்டு அவர் சொல்றது அவர் செய்யதான் செய்வார், அது ஒரு விஷயம். அப்படி இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. நான் வந்து அதை பேரை சொல்றது எனக்கு வந்து இது இல்லை. நீங்க கோளை மணியன்னு சொல்லிட்டு ஒரு நம்முடைய நண்பர், அவர் வந்து தஞ்சாவூர்காரர் தான், கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் ரொம்ப நெருக்கமான கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அவர் இப்போது நம்ம குழு நம்மளோட இல்லை.
முனைவர் ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர், அவர் மனைவியோட சிதம்பரத்துல இருந்து வந்தாரு அந்த கூட்டத்துக்கு. அவர் இப்பொழுது நம்மோடு இல்லை. அது மாதிரி இன்னும் ஒரு சகோதரி, அவங்க வந்து சிதம்பரத்துல வந்தாங்க. ஐயா போலூர்ல இருந்து நம்ம பாலாஜியா வந்தாங்க. போலூர் எங்க ஆரணி போலூர்ல இருந்தாங்க. இப்ப அவங்க நம்ம குழு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த செய்தி மாதிரி கூட்டத்துல தொடங்கி இப்ப எந்த அளவுல நீங்க வந்திருக்கீங்க? இப்ப அது வந்து எந்த ஆண்டுன்றீங்க? 2019 இருக்குமா? பெருந்தொற்று முந்தைய காலமா? பெருந்தொற்றுக்கு கொஞ்சம் முன்னாடி. 19, 18, 19. ஆமா. அப்போ அந்த அது எப்போ இந்த குழு கூட எப்படி தொடங்குதுன்னு அவங்க பேசினாங்கன்னா, ஐயா எல்லாம் பேசும்போது ஒரு 5, 6 பேர்கள் பேசும்போது சொன்னாங்க. நான் அவங்க குழு தொடங்கி ஒரு மாசம் நான் அவங்களோட இணைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் இவர்களை வந்து மதிக்கவில்லை. இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல இவரோடு சென்றவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்பதனால் அவர்கள் அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். வந்துதான் அந்த குழுவை தனியா ஒரு குழுவை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க பேசினாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஐயாவோடு இருந்த ஒரு 10, 15 பேர், அதாவது வந்து பெருசா இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ ராஜாமணி அம்மா இருக்கிறாங்க, ஜியா அம்மா இருக்கிறாங்க, கற்பகம் இருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா சேஷாத் இருக்காங்க. இப்போ நீங்க இன்னும் புவனா அம்மா, இந்த மாதிரி இப்போ பவானி அம்மா, தனலட்சுமி அம்மா, அப்படிலாம் நிறைய பேர் வந்து அவரோட இது மாதிரி அன்றைக்கு இருந்த வளையங்கள் வேறு, இருந்தவங்க வேறு. அது ஒரு சிலர் வந்து ஒரு 10 பேர்கிட்ட இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ரமேஷ் பாபா இல்ல. அப்போ இவரு நிறைய அவர்களோட வாதங்கள் எல்லாம் வரும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக முடியலன்னா விட்டுருவாங்க. இவரும் வந்து அதை வந்து ரொம்ப அவர் மேல எந்த குற்றம் சொன்னாலும் அதை அப்படியே அதை வந்து ஏற்றுக்கொண்டு அப்படி விட்டுருவாரு. அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டார். சரி விடுங்கய்யா அப்படிம்பாரு. ஆனா மற்றவர்கள் அது மாதிரி நடக்கலைன்னு ஒரு வருத்தம் உண்டு. ஐயாவை பற்றி மற்ற குழுவில இருந்து எனக்கு பேசுவாங்க. இது மாதிரி இப்படி இப்படி நீங்க எல்லாம் அதுல இருக்கீங்களா, நீங்க வந்து அப்போ இந்த இதெல்லாம் போட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் போட்டாச்சு. போட்டு நிறைய பேர், நானு முத்துராஜா ஐயா, இந்த 5, 6 தங்கபாலு ஆண்டுகள்ல வந்து இந்த அமைப்பு எவ்வளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நீங்க இதோட சேர்ந்து என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? வளர்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து போயிடும். இது வந்து நீலகண்ட தமிழன் என்பவர் வந்து ஒரு சாதாரண மனிதர். அவரெல்லாம் ஒண்ணுமே இந்த மாதிரி இலக்கிய அமைப்பு எல்லாம் வந்து பெருசா எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னிடம் சொன்னவர்கள்லாம் அப்படிதான் சொன்னாங்க. இப்படிதான் பேசினார்கள். நான் ஒருத்தர் பேசும்போது, ஐயா நீங்க அவரோட இருக்கிறத வந்து நீங்க வெளில வந்துருங்க, எங்களோட இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, இல்லையா நீங்க ஐயா வந்து அவரோட போய் இருக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு நல்ல வித்தை தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், இது பதவிக்கான ஒரு இது இல்லைங்க, பதவிக்காக நான் இல்லை. எனக்கு வந்து ஒத்து போகலன்னு நான் இருக்க மாட்டேன், அது யாரா இருந்தாலும் சரி. அதனால இதுதான் சரியானதா இருக்கு. ஒரு மூத்த சகோதரராக அவர் இருக்கிறார், ஒரு பிரதர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சார்ந்தர் இருக்கிறதுனால நான் வந்து அவரோடு இருக்கிறதா சரி என்று சொல்லி இருந்தேன். இன்னும் சொல்ல போனா ஒரு குழுவுல வந்து ஐயா வந்து எழுத விட மாட்டாங்க. அவர் பேர் எடுத்துட்டாங்க. அவர் ரொம்ப, ஏன்னா இவர் போய் அவரை ரொம்ப எழுதி கேள்வி கேட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அந்த குழுல நான் இருந்தேன். ஆனா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் கேட்டாங்க, ஏன் எழுதல? இல்லையா வேண்டாம், எங்க ஐயா இல்லையோ அந்த இடத்துல நான் வந்து எழுதி எப்படி பெறுவாங்கன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அவரை பத்தி அந்த தப்பா பேசல. இந்த ஏன் அவர் ஏன் வெளில அந்த குழு எடுத்தாங்கன்னு சொன்னா, இவர் ஏதோ இவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பேசும்போது இவர் வந்து இவரை அதாவது வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் சொல்லுவாங்கல்ல, உருவத்தை பார்த்து இவரை வந்து ஒரு சாதாரணமாக எடை போடுவது, அதை வந்து செஞ்சாங்க. அதை வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா ஆஹ் மனிதர்களை வந்து உருவத்தை வைத்தெல்லாம் நீங்கள் எடை போடக்கூடாது, உள்ளத்தை வைத்தான் எடை போடணும். திறமைக்கும் தோற்றத்திற்கும் வந்து சம்பந்தம் இல்லைங்க. சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் என்னிடம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுனீங்கன்னா, என் தனிப்பட்ட முறை நான் பேசினோம் என்று சொன்னால் நீங்கள் யார் என்று, உங்களுடைய இது என்ன என்று ஓரளவுக்கு நான் புரிந்து கொள்வேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் மற்றவர்களை விட நான் வந்து அந்த கெப்பாசிட்டி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு கொஞ்சம் அதிகம். ஏனென்றால் நான் இப்போ இளம் வயதிலிருந்து, பிறந்த வயதிலிருந்து நம்ம சமூகத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கிராமத்துல பிறந்ததால கிராமத்துல பலதரப்பட்ட மக்களை நான் பார்க்குறேன். விவசாய கூலிகளை பார்க்குறேன், விவசாய நிலச்சுவாதங்களை பார்க்குறேன், முதலாளிகளை பார்க்குறேன், ஆசிரியர்களை பார்க்குறேன். இவங்கெல்லாம் பார்த்து இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க, சாதாரண மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இங்க வந்து ரவுடின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏன் அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஆமா, மனிதர்களை படிப்பது, ஒவ்வொரு மனிதர்களையும் படிச்சிருக்கீங்க நீங்க. ஆமா. இதெல்லாம் வந்து இதை பார்க்கும்போது
படிக்கிறதுனால இப்ப படிச்சதுனால நமக்கு தெரியும். அப்ப ஐயா வந்து எனக்கு ரொம்ப கேஷ். அதாவது அவரு போல ஒரு நகைச்சுவையான மனிதரை நீங்க பார்க்க முடியாது. அவருமான ஒரு கோபமான மனிதரை நீங்க பார்க்க முடியாது. அவர் போல ஒரு 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 பிடிவாதக்காரரை நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். அப்படி நாங்க 2 பேரும் பேசிட்டு அப்படி கடிச்சுப்போம். கடிக்கணும். அவரு ஒண்ணு சொல்லுவார், நான் ஒண்ணு சொல்லுவேன். இப்படி பேசிட்டே இருப்போம். ஆனா வந்து எங்களுக்குள்ள ஒரு எந்த மன வருத்தமும் வந்தது கிடையாது. நம்ம இதுவே அதாவது கோச்சிட்ட மாதிரி தெரியும். ஆனா வந்து 2 பேருக்குமே அந்த பிரிவினையே கிடையாது. அப்படிதான் வந்து இத்தனை ஆண்டுகளா வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அவர் உடல்நிலையில அக்கறை செலுத்தலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அதனால நீங்கெல்லாம் தமிழுக்கு சேவை செய்யறீங்களா ரொம்ப நாள் இருக்கணும். ஏன்னா நான் பாரதியை இழந்திருக்கிறோம். பாரதி வந்து இளம் வயசுல இழந்திருக்கிறோம். பாரதி மாதிரி ஒரு மூர்க்கமான ஒரு கவிஞரை நீங்க பார்த்துக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் தான் பிறந்த சமூகத்தையே எதிர்த்து ஒரு பணி செய்தவர் அவர். இது எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் வந்து யார் தெரியுமா, அவருக்கு என்ன முத்திரை தெரியுமா என்று முத்திரை குத்துவார்கள். ஆனால் நான் +1 +2 படிக்கும்போது அவருக்கு வந்து பாரதி நூற்றாண்டு விழாவில் பாரதி கண்ட பாரதம் சொல்லி ஏதோ வருது. அது வந்து அஞ்சல் வழி கல்வியில நான் படிக்கும் போது காசு கட்டி அதை படிச்சு ஒரு சான்றிதழ் வாங்கினேன். பாரதியை பற்றி +1 +2 படிக்கும்போது அப்போ பாடசில படிச்சும் போது நான் வாங்கினேன், அந்த சான்றிதழ் வாங்கினேன். அந்த அளவுக்கு அவர் மேல் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. அந்த அளவு அதே போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இது உண்டு. உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பு என்ன சிறப்பு என்று யாராவது ஒருத்தர் சொன்னதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை. அது போல நான் வந்து 13 வயதுல கவிதை எழுத ஆரம்பிச்சேன். 15 20 வயசுல கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அப்போ இந்த கதையை வந்து சிறுகதை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஊக்கம் கொடுத்தே வருதான். நான் சொன்னேன் இது மாதிரி கவிதை புத்தகம் வெளியிடையா சொன்னேன். நீங்க கதை புத்தகம் ஃபர்ஸ்ட் வெளியிடுவோம், கவிதையை அப்புறம் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா வந்து அது போன்று இன்னைக்கு வந்து ஒரு 3 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு சொன்னா அது உங்கள் வந்து முதல் ஐயா தான் காரணம். வெளியீடு எதுங்கய்யா? முதல் பதிப்பு வந்து எது? கவிதையா, சிறுகதையா, எது வந்து நூலாக வெளியிடப்பட்டது? நூலாக வெளியிடப்பட்டது இந்த தாயாக நீ என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகம் தான். கவிதை தொகுப்பு? இல்ல இல்ல, இது வந்து இது சிறுகதை? சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்பு. இது வந்த ஆண்டு வந்து செப்டம்பர் 2021 பாரதியனுடைய அதே பிறந்த நாளில் வந்து வெளியிட்டாங்க. அது நம்ம அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் ஐயா உதயநேசன் ஐயா அவர் தான் வெளியிட்டாங்க. அப்போ வந்து நான் ஹைதராபாத்ல இருந்தேன். ஐயா வெளியிட்டாங்க. அப்புறம் கீதா ஸ்ரீராம் ஐயா யார் போயிட்டு நினைக்கிறேன். அவங்க இதுல துபாயில இருக்கிறாங்க, அன்பு சகோதரி. இந்த நூல்கள்ல என்ன பேர்ல எழுதுறீங்க ஐயா? ராஜ்குமார்ன்ற பேர்ல தான் எழுதுறீங்களா? இல்ல, இது வந்து என்னுடைய தாயார் பேர் வந்து புஷ்பான்னு சொல்லுவாங்க. புஷ்பன் தான் பேரை போடுவாங்க. அதனால புஷ்பா ராஜ்குமார்ன்ற பேர்ல தான் எழுதுறேன் சிறுகதை எல்லாம். சிறுகதை எல்லாமே எல்லா சிறுகதையுமே வந்து நான் புஷ்பா ராஜ்குமார்ன்ற பேர் தான் எழுதுறேன். நான் 90ல எழுத ஆரம்பிச்சேன். 90ல எழுத ஆரம்பிக்கல, நான் எழுத ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி 90ல என்னுடைய சிறுகதை இந்த இதயம் பேசுகிறது வார இதழ்ல வந்தது. 1990 வருஷம் இதயம் பேசுகிறது வார இதழ்ல பரிசு பெற்ற சிறுகதையாக வெளியானது. அந்த எப்படி சொன்னா அதுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருக்கும்போது நிறைய எழுதி அனுப்பிச்சுட்டு இருப்பேன். எல்லாம் திரும்பி வரும். திருப்பி ஐயா நமக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வரும், இந்த துணுக்குகள் இந்த நகைச்சுவை எல்லாம் வந்துருக்குது. ஆனா வந்து இந்த சிறுகதை மட்டும் எனக்கு எழுதியே ஆகணுன்ற ஒரு இதுல பார்த்து எழுதி அனுப்பிச்சேன். எல்லாம் திரும்பி திரும்பி வரும். ஆனாலும் கூட என்னுடைய முதல் சிறுகதை 1990ஆம் ஆண்டு இதயம் பேசுகிறது வார இதழில் பரிசு சிறுகதையாக வெளியானது. அதுல புஷ்பா ராஜ்குமார் இருக்கும், அதுல எம்கே ராஜ்குமார் பிராக்கெட்ல போட்டுருப்பாங்க. அந்த இது வந்து எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த சிறுகதை வெளியானதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 500 ரூபா அது காசும் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து வங்கியில கணக்கு இல்லை. கணக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு வங்கியில கணக்கு ஆரம்பிக்க போகும்போது அப்போ புஷ்பா ராஜ்குமார் பேர்லயே கொடுத்துட்டாங்க செக்கு. அது போட்டு பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. செக்கு போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதே செக்கு போட்டு பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மேலாளர் வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு திரைத்துறையில வந்து எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களை நான் சேர்த்து விடுறேன், நீ வாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அதுக்கு மேல ஒரு நாட்டம் இல்லை. நாட்டம் இல்லைன்னா நிறைய பேர் போயிட்டு அதில் வெற்றி பெற்றவர்களே தோல்வி அடைந்தவர்கள் அதிகம். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ஒரு இயல்பான வருமானம் வேணும். விவசாயம் என்பது ஒரு இயல்பான வருமானம் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணல. இன்னைக்கு கூட அது இல்லை.
ஆனா வந்து அது எப்படி என்றைக்கு தான் இந்த விவசாயிகளுக்கு விடிவு வரும்னு தெரியல. அதனால வந்து விவசாய தொழிலும் பண்ண முடியாது. இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது முழுமையாக பண்ண அப்படி முடியாது. சரி, அரசு வேலையில பண்ணணும்னு தானே அரசு வேலைக்கு அப்படியே போனோம். அது 93ல போனோம். இது நான் எழுத ஆரம்பிச்சது வந்து ஒரு 15 வயசுல எழுத ஆரம்பிச்சிட்டேன். கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன 13 வயசுல. ஐயா, தாயாக நீதான் முதல் நூலாக ஆமா, வெளியிடப்பட்ட ஆமா. இதுதான் முதலாக வெளிவந்த ஒரு சிறுகதை தொகுப்பு. வேற என்ன சங்க நூல்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்குங்க ஐயா? அடுத்து வந்து இந்த 2022ல 23ல வந்து இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் இது வெளியிடப்பட்டது. சிறுகதையில தான் உங்களுக்கு இது ஆர்வம் அதிகமாங்க ஐயா? சிறுகதையில என்ன ஆர்வம்னாக்க நிலைச்சு நிற்கும். அது ஒரு ஒரு இது கவிதைகள் வந்து இப்போ எவ்வளவு கவிஞர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் கவிதை எழுதுறவர் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. சிறுகதை எழுதுறவங்க 1 லட்சம் பேர் இருப்பாங்க. எப்படி குத்து மதிப்பா சொல்றீங்க? குத்து மதிப்பா இல்ல. நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய சிறுகதைகள் வந்து ஆசிரியர்கள் எழுதும்போது பார்த்து தெரியும். ஆனா நாவலாசிரியர்கள் எல்லாம் பார்த்தா ஒரு 100கணக்கில் தான் இருப்பாங்க. விரல் விட்டு எண்ணி விடலாம், சொல்லி விடலாம். அதனால வந்து சிறுகதை என்பது ஒரு ஒரு சமூகத்தினுடைய சாயலை, சமூகத்தை பிரதிபலிக்கிற ஒரு இது. சரி, கவிதையை பிரதிபலிக்குது. ஆனால் அதை விட ரொம்ப ஆணித்தரமா அவங்களால ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னு சொன்னா இந்த சிறுகதையால் சொல்ல முடியும். இன்றைக்கும் கூட எனக்கு சில நேரங்களில் வந்து நான் ரொம்ப மனச்சோர்வாக இருந்தால், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கல, லெஸ்ஸாக கிடைச்சுன்னா நான் ஏதாவது ஒரு சிறுகதை எடுத்து என்னுடைய சிறுகதை தான் படிப்பேன். ஏன்னா நான் எழுதிய சிறுகதையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பற்றி அல்லது குடும்ப சிக்கலை பற்றி சமூகத்தை பற்றிய சிறுகதை வந்து நிறைய, ஒவ்வொரு சிறுகதையும் ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது. அது காரணம் என்னன்னா இந்த மனிதர்களை படிப்பதுதான். ரெண்டாவது, நான் நிறைய படிக்கிற புத்தகங்கள் படிப்பேன். இன்னைக்கு கூட நான் படிச்சுட்டு இருக்கிறேன், காந்தி படிச்சுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுடைய இது இன்னும் சிறுகதைகள்லாம் வந்து இணையத்துல மற்றவர்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி கூட தகவல் வந்தது ஐயா. உங்களுடைய கதையெல்லாம் அவங்க கதைன்னு சொல்லி வந்து இணையத்துல போட்டாங்க. ஆமா. அது இது வந்து என்னன்னா, தாயாக நீயா? இல்ல இல்ல, அது வந்து தாயகனில உள்ள ஒரு பாச போராட்டம் சொல்லி ஒரு கதை. அது வந்து நம்ம அந்த பெருந்தொற்று காலத்துல நான் இப்ப நிறைய பேர் இறந்து போனவங்க எல்லாம் போய் புதைக்கிறதுக்கான போகும்போது நான் நிறைய பேருக்கு போயிருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். போயிட்டு அந்த அந்த உடை, இந்த ஸ்பெஷல் உடை பிபிஇ சொல்றாங்கல்ல, அந்த உடை போட்டுக்கிட்டு எனக்கு பையனோட போய் அவரையும் கூட்டிட்டு, ஏன்னா வீட்டில் விட மாட்டாங்க, அவரே போயிட்டு நான் போய் சில இடத்துல எல்லாம் சில இறந்து போனவர்கள்லாம் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து அவங்கள வெறியூட்டப்பட்டிருக்கிறோம், சில பேர் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த காலகட்டத்துல வெளியில வந்து போய் மக்கள் என்ன பண்றாங்க, எப்படி அவங்களோட வாழ்வு சமூகம் இந்த சமூக சூழல் எப்படி இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு நிறைவாக, அதாவது வாழ முடியாத அளவுக்கு மக்கள் வந்து முடங்கி போயிட்டாங்க. இவங்களை ஓகே, நீங்க வந்து இவங்க இருக்கிறாங்க, மாத சம்பளக்காரர்கள் பரவாயில்ல, தொழிலாளர்கள் இப்ப இவங்க பரவாயில்ல, பணக்காரர்கள் பரவாயில்ல, ஏழைகள் வந்து எப்படி வாழ்வாங்க? ஆள் கூலி ஏழையோட வாழ்க்கை தினக்கூலி வாங்குபவர்களுடைய பாடு பெரும் கஷ்டம். ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அதனால என்ன பண்ண, நான் வந்து அடிக்கடி வெளியில போவேன். வெளில எனக்கு அதுக்கு ஒரு இது என்னன்னா, நான் வந்து இந்த அட்வொகேட் படிச்சதுனால, இப்போ லா படிச்சு சட்டம் படிச்சதுனால, அதை வச்சுக்கிட்டு நான் வந்து அட்வொகேட் சொல்லிட்டு இல்லைன்னா வெளில போயிட்டு அப்படி பார்க்க, அங்கே இங்கே இருக்கிற இந்த உள்ளூர்ல இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் எனக்கு நண்பர்களா இருந்ததுனால பார்த்தானா வணக்கம் வச்சுட்டு, என்ன சார் இங்கே சும்மா வந்தேன் சார் அப்படின்னா, சரி சார் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்வாங்க. அவங்க வேற சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களாம் உடனே விட மாட்டாங்க. அப்போ சிலரை வந்து பிடிச்சி இந்த பசங்களை பிடிச்சி இது பண்ண, முட்டி போட வைக்கிறது, பசங்களை இது பண்றது, வண்டியை பிடிக்க வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா வரக்கூடாது, முகப்படியில முகக்கவசம் இல்லாம வரவங்க. இதை வச்சு என்ன பண்ண, அப்போ ஒரு ஏழைகள் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு ஒரு பாச போராட்டம்னு ஒரு கதை எழுதுறேன். ஒரு வயதானவர் வந்து அவரு பொண்ணு வீட்டுக்கு போறாரு. அவருக்கு அரசாங்கம் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு, இன்னும் கடனை வாங்கி கொஞ்சம் 1400 ரூபாய்க்கு பொருளை வாங்குறாரு. வாங்கி சைக்கிள் எடுத்துட்டு போறாரு. அப்போ அங்க ஒரு காவலர் மறைக்கிறாங்க. அப்போ நடக்குது, என்ன நடக்கும் அப்படின்னு பத்தி ஒரு, நீங்க நமக்கு எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ காவல்துறையினாலே அவங்க வந்து ரொம்ப மூர்க்கமா நடந்துப்பாங்க, அவங்க வந்து இதா இருப்பாங்க, ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் நிறைய ஒரு தப்பிதமான எண்ணங்கள் இருக்கு. ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த கதையில அந்த ஒரு நிகழ்வு அப்படியே சொல்ல போறோம். அது அப்படியே அது நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும்.
அப்படி ஒரு கதை. அப்புறமா அவர் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் அந்த கதை. அந்த கதையை யாரோ ஒருத்தர் எடுத்து ஒரு சில இதை மட்டும் மாத்திட்டு நான் வந்து அயனாவரம் போறாங்க அப்படின்னு எழுதுறேன். அவர் என்ன சொல்றாரு, திருநெல்வேலியில இருந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த மட்டும் மாத்திட்டாரு. பார்த்து அவர் பேரை மட்டும் மாத்தி அவர் பேர் போட்டார். போட்டு எல்லாத்தையும் எனக்கே வருது அது. மறுநாளே இன்றைக்கு நைட்டு இந்த இரவு போடுறேன், நாளை மறுநாள் மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குழுவில் அந்த பேர் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அப்போ இப்போ என்னன்னா, அப்ப அதே மாதிரி அவர் கவிதைகளை அது மாதிரி திருடி போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து எழுதுன ஒரு கவிதையில என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி கவிதையை அந்த எடுத்துட்டு அவர் பேர் மட்டும் போட்டுக்கிட்டாரு. அந்த மாதிரி பண்ணவர். அதே மாதிரி ஐயாவுடைய கவிதைன்னு பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஐயாவே அவர் பேரை இப்ப திருடன் தான் போட்டிருப்பாரு. அப்படிதான் பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி திறமையை திருடுபவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐயா? மற்றவர்கள் திறமையை திருடி எவ்வளவு காலம் வந்து வாழ முடியும்? இல்ல இந்த மாதிரி தேடி வாழ முடியாதுன்றது நமக்கு தெரியும். எல்லாருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். ஆனா இவங்க வந்து இப்படியே வாழ்ந்து பெரிய ஆளா இல்லான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது அது என்னைக்குமே வந்து வெற்றி பெறாது. எப்படிப்பட்ட மனிதர்களும் வந்து அப்படி பண்ண முடியாது. அது வந்து சிலருக்கு கைகூடி நூக்கும். அது அது அப்போ ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ண சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஐயா சொன்னாங்க, சரி என்ன பண்ண முடியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனா அதுக்கு அடுத்த கதையெல்லாம் அது இப்படி பண்ணுனாங்க. ஆனா நான் வந்து அதெல்லாம் காப்புரிமையில பண்றல. புத்தகத்துல எழுதுவோம். நான் கிட்டத்தட்ட அந்த பெருந்தொற்று காலத்திலே ஒரு 20 சிறுகதைகளை எழுதினேன். அப்படி எழுதினேன். வேற வேற இதுதான் எல்லாமே வந்து நூல்கள் வேற தவிர இன்னும் வேற சிறுகதை நூல்கள் இருக்காங்க. இப்ப இதுலயே எத்தனை கதைகள் இருக்கு? தாயாகனியில எத்தனை கதை, இதுல கூட்டாஞ்சோறுல எத்தனை கதை? தாயாகனியில வந்து ஒரு 16 சிறுகதை இருக்குது. இதுல கூட்டாஞ்சோறுல ஒரு 16 சிறுகதை இருக்கு. அப்புறம் கருணை தாயின்னு சொல்லிட்டு இப்போ 2024ல நம்ம இது போட்டதுதான். நம்ம நூல்வயல் பதிப்பகம் போட்டது. நூல்வயல் பதிப்பகம் போட்டது அந்த புத்தகமும். இதுல ஒரு 14 சிறுகதைகள் இருக்குது. அது ரெண்டும் ஐயா, அது ரெண்டும் நூல்வயல் பதிப்பகம் இல்லையா? அது ரெண்டும் மூன்றுமே நூல்வயல் பதிப்பகம் தான். அடுத்து ஒரு புத்தகம் வர இருக்கிறது. அது கூட நூல்வயல் பதிப்பகம் தான். இனிமேல் வருகிற புத்தகங்கள் எல்லாமே அதுதான். சிறுகதை நூல் தானாங்க ஐயா? சிறுகதை நூல் வரும். அதுக்கப்புறமா கவிதை நூல் போடலாம். அது என்ன தலைப்புங்க எப்ப வர போறது? வரது தலைப்பு வைக்கல. இதே மாதிரி தாயின் தான் ஒரு ஏதாவது ஒரு தாயின் வைக்கணும் தலைப்பு. நம்முடைய வாசகர்கள்கிட்ட கேட்டுதான் வைக்கலாம் இருக்கிறோம். ஏதாவது சொல்லி அவங்க தலைப்பு தாயின்ற முடிகிற மாதிரி இப்போ கருணை தாய், அப்புறம் வந்து தாயகனி, அது மாதிரி தாய் வர்ற மாதிரி கொண்டு போய் பெண்ணு வர மாதிரி அது ஒரு கவிதை, ஒரு கதை, சிறுகதை தொகுப்பு வர மாதிரி இருக்கு. ஆனா கழனி தாயின்னு ஒரு கதை எழுத போறேன். ஆனா அது வந்து தனி நாவலாக வரும். கழனி தாயின்னு சொல்லிட்டு அது மாதிரி நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு சிறுகதை அல்லது நான் புதினம் எழுத போறேன். இதெல்லாம் வந்து இதுக்கான தரவுகள் சேகரிச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு இதை எழுதும் போது அது படிச்சோன்னே இது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது என்ன பொய்யா எழுதுறாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லி அது இது சரியானது கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக சில தரவுகளை வந்து சேகரிச்சு தான் எழுதுறது. என்னுடைய வந்தான் கண்டான் பேசினான் அப்படின்னு ஒரு சிறுகதை மங்கையர் மலர்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் முதல் ஒரு 15 இது வந்துச்சு. மறுவாரமும் வந்தது. 15 நாளைக்கு ஒரு முறை வரும். இந்த இது மாதம் ஒரு முறை இதழ் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு சிறுகதை வந்தது. அது நெடுங்கதை தான். அதாவது குறுநாவல் சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கீகாரம் இப்ப இந்த நூல்லாம் வெளியிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கெல்லாம் கதைக்கெல்லாம் அங்கீகாரம் எப்படி கிடைக்குது? அதை படிச்சுட்டு வாசகர்களுக்கு எப்படி பின்னூட்டம்? இல்ல சொல்லுவாங்க. இப்ப சரியாக வந்து என்னன்னாக்க, நீங்கள் 100 பேருக்கு இந்த புத்தகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னாக்க வந்து அதுல வந்து 80 பேர் படிக்க மாட்டாங்க. நான் கண்ட வரையில் 100 பேருக்கு நீங்க புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா 80 பேர் படிக்க மாட்டாங்க. என்ன 80 பேர் எப்படி சொல்றீங்க? 10 பேர் 20 பேர் வந்து ஒரு சில கதையை படிப்பாங்க. 10 பேர் படிப்பாங்க. 5 பேர் இன்னொரு பாதி படிப்பாங்க. 5 பேர் தான் வந்து முழுமையா படிப்பாங்க. அந்த 5 பேரும் வந்து நீங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா அதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. என்னதான் சொல்லியிருக்காங்க சரி பார்க்கறது கூட படிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வந்து படித்தவர்கள்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. மிகப்பெரிய வயதானவர்கள். ஒரு அம்மா வந்து
எனக்கு அந்த புத்தகத்துடைய விலை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் தனியாக அதில் காசுலாம் வச்சு ஒரு பெரிய கடிதம் எழுதி இந்த மாதிரி இப்படி ஒரு கதை அம்மா இந்த தாயகனியை படிச்சு போட்டு அப்படி அமிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து கூட்டாஞ்சோறு படிச்சுட்டு அப்படிதான் இது பண்ணாங்க. சார் இதை இப்போ எப்படி சில கதையெல்லாம் இப்படி எழுதுறீங்க, அவங்களால எப்படி அதை இது சொல்ல முடியுது? இது வந்து ஏன்னா ஒரு காவல் நிலையத்தை பத்தி பேசணும், ஒரு காவலர்களை பத்தி பேசணும்னா அது சாதாரண இது கிடையாது. நம்ம தப்பா எழுதிட முடியாது. தப்பா எழுதிட்டோம்னா நாளைக்கு நம்ம மாட்டிப்போம். நம்ம போய் நம்மளுக்கு இது பண்ண முடியும். நம்மள வந்து சட்ட நடவடிக்கை இல்ல சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். நீ வந்து அந்த மாதிரி அது போகும்போது அப்புறமா அங்க ஏதோ சட்டம் என்ன சொல்லுது அந்த இடத்துல அதை போய் படிச்சுட்டு இது வந்து இதை எழுதுனா ஆமா இதை பத்தியெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து தரவுகளை வந்து நான் நம்மளே சேகரிச்சுப்பேன். சேகரிக்க இப்போ உதாரணத்துக்கு இந்த கொரோனா பெருந்தொற்றுல ஒரு சிறுகதை எழுதணும். அந்த சிறுகதை வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து எல்லா உயிரும் தன்னுயிரேன்னு ஒரு சிறுகதை. சிறுகதை எதுங்கய்யா? இல்ல வாசகர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற சிறுகதை எதுன்னு நினைக்கிறேன்? உங்களுடைய ரசனையும் வாசகருடைய ரசனையும் ஒத்து போகுதா? உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்குதா? அதாவது நீங்கள் வந்து ஒரு சரியாக படித்தால் அந்த படிச்சீங்கன்னா சரியா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உன்னை வாசகருடைய இது ஒத்துப்போம். நல்ல வாசகராக இருந்தா ஒத்துப்போம். ஐயா எல்லாம் வந்து படிச்சுட்டு என்னுடைய சிறுகதையில சில சில மாற்றங்களையே சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க மாற்றம் பண்ணிட்டீங்களான்னா ஒண்ணு ஒரு சிலதை பண்ணல, சிலதை பண்ணிருக்கு. ஒரு சில சிறுகதைகள்ல வந்து இது இப்படி இந்த இடத்துல இப்படி மாற்றி இந்த இதை போடலாம், இந்த நிகழ்ச்சியை ஒண்ணு போடலாம், இன்னும் 2 வரியை சேர்த்து கொடுங்க, இல்ல இப்படி இந்த கதையை எடுத்து போய் இந்த இடத்துல வேற மாதிரி கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அது சரியாக இருக்குன்னு சொன்னா அதை உடனே அதை நான் செஞ்சிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா பாவையர் மலர்னு ஒரு பத்திரிகை வருது, மாத பத்திரிகை. அதனுடைய ஆசிரியர் வான்மதி, அவங்க இங்கதான் தந்தையார்பேட்டில் இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஆளுமை, தினமலர்ல நீண்ட காலம் எழுதி கொண்டிருக்கிறாங்க. அடிக்கடி எழுதுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு வாசிப்பும் நேசிப்பும் உள்ள ஒரு பெண் அவர் சகோதரிங்க. அவங்க வந்து இந்த புத்தகத்துக்கு கொடுத்தேன், கூட்டாஞ்சேரு புத்தகத்தை கொடுத்தேன். கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஐயா நான் சில கதைகள்லாம் படிச்சுட்டு நான் வந்து சில கடைசி வரையும் நான் அழுதுகிட்டே படிச்சேன். நான் என்ன காரணம்னு கேட்டா இல்ல சிலதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நுட்பமாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்க கதை அப்படி நல்லா எனக்கு இதா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பொய்யான விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அயல் நைட்னு சொல்லுவாங்க, அது இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க அவங்கள. இந்த பண்றது கூட அதே மாதிரிதான். அந்த இரும்பால் வீடு கட்டுறாங்கல்ல, கண்டெய்னர் வீடு, அந்த பணி தான் செய்யறாங்க அவங்க. ஒரு சாதாரண தட்டச்சராக இருந்து அந்த அப்புறமா வாழ்வில் உயர்ந்து அந்த அவருடைய கடவுளோடு சேர்ந்து அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பணியை செய்யறாங்க. நல்ல விமர்சகர் அவங்க. ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பேசும்போது அது மாதிரி இன்னும் எனக்கு நிறைய ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. இது சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் நான் அந்த படித்த மருமகள்னு ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையில வந்து பையனுக்கு வந்து ரொம்ப அவன் வந்து லவ் காதல் செய்து வீட்டார் சமூகத்தோடு கல்யாணம் பண்றாங்க. அப்போ வந்து மனைவிக்கு வந்து எனக்கு பிடிக்கல, நான் விவாகரத்து வாங்கிறேன்னு சொல்றான். அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறான். வந்து அப்புறம் வீட்டுல தூங்குறாங்க. இப்ப அப்படியே தூங்குறான், ரொம்ப கஷ்டத்தெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அந்த கதையை நீங்க படிச்சா தெரியும். அது வடபழனி முருகன் கோயில்ல தொடங்குறதா அந்த கதையை நான் இது பண்ணியிருப்பேன். அந்த கதையை நான் தொடங்கியிருப்பேன். மறுநாள் வந்து பலசவாகத்துல முடிக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த கதையை நீங்க வந்து படிச்சீங்கன்னா அந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையான கதை. ஆனால் அந்த கதை நீங்க படிச்சீங்கன்னா இது வந்து இது வந்து நடந்த கதை அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு அந்த கதையில் அந்த நிகழ்வுகள் இருக்கு, எல்லாமே இருக்கும். அந்த கதை மாந்தர்கள்லாம் வந்து அப்படிதான் வந்து அந்த நீங்கள் வந்து அப்படியே நீங்க வந்து அதை அந்த இது சொல்லியிருப்பேன். வடபழனி முருகன் கோயில் பக்கத்துல சரவணபவன் ஹோட்டலு, வளசரவகத்துல வீடு, அப்புறம் வந்து இதுல அவங்களுடைய ஸ்கூலு பள்ளிக்கூடம், கோடம்பாக்கத்துல பள்ளிக்கூடம், அப்புறம் வந்து அவங்க பெருங்குடி பக்கத்துல இடத்துல வந்து அவங்க மகன் இருக்கிற வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே அந்த நிகழ்வு படிச்சுட்டே போனீங்கன்னா இது வந்து எங்கே நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அதுல வந்து என்னன்னாக்க நான் என்ன சொன்னேன், அந்த அந்த அன்னைக்கு ரொம்ப மட மருத்துவம் வந்து இருக்கிறான், வீட்டுல வந்து வீட்டுல இருக்கிறான்.
அப்ப இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க, உடை மாற்றுறாங்க. போய் அவங்க தலைவர்கள் போய் உடை மாற்றும் போது அவங்க இந்த இரவு உடை நைட்டி போட்டுக்கிட்டு உள்ள வந்து லெக்கின்ஸ் போட்டுக்கிறாங்க, போட்டுக்கொண்டால் சொல்லி நான் எழுதுறாரு. அப்- அப்போ அதுக்கப்புறம் பின்ன வெளில வராங்க. அவன் தூக்கிட்டு இருக்கிறான், தலையை தூக்கி மடியில வச்சுட்டு இருக்கிறாங்க. பையன் பெரிய பையன், 28 வயசு பையன். அவன் தூங்குறான், திருப்பி படுத்து தூங்குறான். அப்புறமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான். அப்புறம் அந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. அப்புறம் அவங்க அப்பா வந்து இது பண்றான். அப்பா வந்துட்டாரா சொல்லிட்டியான்னு கேட்கறான் இந்த விஷயத்த. இல்லைன்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லணும், அந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த கதை மட்டும் படிச்சீங்கன்னா, அதை வந்து நல்ல பசங்க படிச்சதுன்னா வீட்டுல சண்டையே வராது. அந்த வந்து மருமகள் மாமியார் சண்டையே வராது. அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்போ வந்து அவன் சொன்ன, அவரு ஏமா சொல்லணும், அவரு என்ன படிச்சவர் அவன மாதிரி அப்படின்னு. என்னம்மா அப்படி கேட்கிறான். ஆமா நீ மையமா தானே வச்சுங்கய்யா இருக்கும் உங்களுடைய கதைகள்லாம்? எதை வந்து நீங்க சமூகத்துக்கு சொல்ல விரும்புறீங்க? இல்ல எதை உங்களை பாதித்ததை எழுதுறீங்களா, இல்ல கற்பனையா எழுதுறீங்களா, இல்ல உண்மை சம்பவமா? இது பாதிப்பு இல்ல. எனக்கு பாதிப்புன்னா, எனக்கு ரொம்ப பாதிப்புன்னா அந்த ஏழைகளை பற்றியும் அவங்களை பத்தி தான் கஷ்டமா, அந்த விவசாயிகள் பற்றி, கஷ்டப்படுற மக்களை பத்தி தான் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா எனக்கு மார்க்சிய சிந்தனை கொண்டவன் நான் வந்து. கொஞ்சம் மார்க்ஸ் நிறைய படிச்சதுனால அவருடைய இது உள்ளவன். பெரியாரை படித்ததனால் கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவன். பகுத்தறிவு கருத்துக்களை கொஞ்சம் புரித வாங்கியவன் நான். ஆனா சமூகத்தை பற்றி, சமூகத்துல வந்து இப்போ நடக்கிறத பற்றி தான் மோஸ்ட்லி எல்லா கதைகளுமே அப்படி எழுதியிருக்கோம். எப்படின்னா, அந்த கதையை சொல்லும்போது அந்த லெக்கின்ஸ் அப்புறம் என்ன பண்ணா, சரி போங்க அப்புறமா அவன் மன்னிப்பு கேட்பான் அப்படிலாம் அந்த கதையில வரும். தூங்கும்போது பையன் நடுவில் படுத்துப்பான், அந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் அப்பா. இது வந்து என்ன, குழந்தைகள் எப்பயுமே அப்படிதான் தூங்கும். இது எப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு, 28 பையன் வந்து இப்போ இது பண்ணா, ஏன் வந்து நான் அது எழுதினேன் உடனே. அது ஒரு டீச்சர் படிச்சுட்டு பயங்கர திட்டு, பெரிய திட்டு. ஒரு பையன், பையனுக்கு பயந்துட்டு எப்படி லெக்சன்ஸ் போடுவாங்க, அது எப்படி நேட்டிவ்ல லெக்சன்ஸ் போடுவாங்க, நீங்க எப்படி அப்படி எழுதலாம், எப்படி உங்களுக்கு இது இல்லையா, அதுல அது ரிமூவ் பண்ணுங்க அடுத்த புத்தகத்துல அப்படின்னா. நான் சொன்னேன், அம்மா வந்து நான் எழுதுனதுதான். ஏன்னு சொன்னா, அவளுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து டிசிப்ளினா இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால போட்டிருக்காங்க. இல்ல நானும் டீச்சர் தான், நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு இதுல வந்து வெளிநாடுகள்ல வந்து உள்ள உடைக்குள்ளே, அதாவது இரவு உடைக்குள்ளே வந்து இந்த லெக்கின்ஸ் போட்டுக்கிறது வந்து துபாயில பழக்கம். அது வந்து அப்படிதான் போட்டுக்கணும், அது அப்படிதான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது என்ன காரணம் ரீசன் தெரியல, அப்படின்னு போட்டுக்கணும்னு சொல்லி நான் ஒரு இது படிச்சேன், பெரிய ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அப்புறம் அதை வந்து அந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அப்பயும் அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல அந்த நாட்டுல இந்த நாட்டுல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எந்த நாடாக இருந்தாலும் இதாங்க, அதாவது உடைக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால சொன்னேன். எனக்கு வந்து இது எழுதணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஏதாவது நான் உடனே எழுதுறது இல்லை, அதை சிந்திச்சு அதுக்கு வந்து போட்டு திருப்பி திருப்பி பண்ணி இப்படிதான் நீங்க சமூகத்தை பத்தி இப்படி எப்படி எழுதுவீங்க. ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி வந்து டிக் டிக் டிக், அதான் டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு. அந்த கதையில அப்படித்தான், லஞ்சம் வாங்குற அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கிடுவான், வாங்காம இருக்கிறது தான் நம்ம கதை சொல்லணும். அந்த நம்முடைய ராஜாமணி அம்மா அந்த கதையை படிச்சு சொன்னாங்க, இது வந்து என்னமோ நடக்க போகுதுன்னு நான் வந்து இது பண்ணேன், ஆனா இவ்வளவு சுமூகமா அந்த கதையை முடிச்சாரு சொல்லிட்டு ராஜாமணி அம்மா அதை எழுதுவாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த தாயாகனியை படிச்சுட்டு அல்லது கூட்டாஞ்சோறு கதையை படிச்சுட்டு கற்பகமா ஒரு அடி பேசினாங்க. ஏதாவது விருதுகள் மிக வந்ததாங்க ஐயா அந்த உங்களுடைய சிறுகதைக்கெல்லாம்? பாராட்டி பரிசுகளோ விருதுகளோ? இல்ல குறைந்தபட்சம் நான் அனுப்புறது இல்லை. ரெண்டு இடத்துக்கு அனுப்பிச்சிருந்தேன், அதுக்கு மேல நான் அனுப்புறது இல்லை. ஏன்னா எனக்கு கொடுக்கும்போது எனக்கு அனுப்புவார், ஐயா அனுப்பிச்சு விடுவாரு. நான் அனுப்புறது இல்லை, பரிசுக்காக நான் அனுப்புறது இல்லை. யாருக்கும் அனுப்புறது இல்லை. ஆனால் என்னுடைய முதல் சிறுகதை பரிசு பெற்ற கதை. அதுக்கப்புறம் வந்து 91 வந்து கல்கி வார இதழில் என்னுடைய சிறுகதை வந்து பரிசு கதை. அது ஒரு போட்டியில, கல்கி சிறுகதை நினைவு போட்டியில, கல்கி நினைவு சிறுகதை போட்டி, அதுல வந்து பரிசு வாங்கிச்சு. அடுத்த ஆண்டு எனக்கு இன்னொரு சிறுகதை பரிசு வாங்கிச்சு. முதல் ஆண்டு வந்து கருவறை சாபங்கள் சொல்லி ஒரு ஏழை பிராமணனுடைய வாழ்க்கையை பற்றிய கதை. அடுத்த ஆண்டு வந்து வேண்டாம் என்று ஒரு சகரான்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு விவசாய ஒரு விவசாயி அவரை பற்றிய கதை. அது போல வந்து வேளாங்கண்ணி கருவறையில வந்து அது மாதாவின் மகள்னு ஒரு சிறுகதை. இன்னும் அது மாதிரி ஒரு 10 15 நான் இந்த எழுதின ஒரு 200 சிறுகதைகள்ல ஒரு 15 சிறுகதை பரிசு வாங்கியிருக்கு. பட் ஆனால் இந்த இதுல வந்து வாங்கல, வேற போய் எங்கேயாவது பெரிய பெரிய இடத்துல அனுப்பிச்சுலாம் வாங்கல. ஏன் ஒண்ணு, எனக்கு வந்து அதுல விருதுகள், நீங்க வாங்கின விருதுகள் பற்றி சொல்லுங்க. சிறுகதைக்கு இதெல்லாம் பரிசுகள்லாம் வாங்க, வேற இந்த அமைப்புல இல்ல வேற வெளி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள்?
அங்கீகாரம்? இல்ல கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து ஏதாவது கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து அதை வந்து நான் பெரிதாக எதுவும் போட்டுக்கொள்வதில்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே நிறைய 2, 3 விருது பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. வேற வேற அமைப்புகள்ல கொடுத்துருக்குறாங்க. என்ன விருதுங்க ஐயா? ஆனால் இல்ல இந்த மாதிரி தான் கவிச்சூடல் இது மாதிரி ஏதாவது ஒரு சில விருதுலாம் கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் கொடுத்து மாதிரி பாராட்டி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அந்த சான்றிதழ் கூட நான் சேகரிச்சு வைக்கிறது கிடையாது. எனக்கு வந்து அதுல வந்து சமீபத்துல அவ்வளவு நாட்டம். பாரதி சுடர் விருது வாங்குனீங்கல்லங்க அது? ஆமா. இல்ல அதான் அந்த பாரதியினுடைய அந்த தமிழ் சங்கம், பாரதி சங்கம் இருக்கு இல்லைங்களா, சென்னையில அவங்க கொடுத்தாங்க அதை. அவங்க பாரதியார் சங்கம் சொல்லிட்டு சென்னையில இருக்குங்க. அவங்க கொடுத்தாங்க அந்த இதுல. அது வந்து 103 தமிழறிஞர்களுக்கு அவர்கள் பாராட்டு பத்திரத்தோடு மிக சிறப்பான ஒரு விழா எடுத்து செய்தார்கள். அதுல கொடுத்தாங்க. அது இது ஒரு வாங்கி வச்சு பாரதி சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. நான் எதுவுமே போட்டுக்கிறது இல்லை. நான் வந்து ஒரு சில நேரங்கள் தான் வந்து முனைவர்னு போட்டுப்பேன். சில நேரத்துல கவிஞர் கூட நான் போட்டுக்கிறது இல்லை. வெறும் பேரோடதே என்னுடைய அப்படியே எனக்கு பழகிடுச்சு. எனக்கு என்னமோ அது வந்து பெருசா அது தெரியல. இது இன்னும் சொல்ல போனால் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இது மாதிரி ஒரு இணை ஒருங்கிணைப்பாளரா, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு சகோதரனா, ஒரு ஐயாவுக்கு ஒரு சகோதரனா, இப்படித்தான் என்னை வந்து அண்ணா அப்படின்னு சொன்னா எனக்கு அப்படியே எனக்கு வந்து ஸ்ரீபிரியா சேஷாத்திரி அம்மாலாம் வந்து அண்ணா நீ சொல்லிட்டு இது பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே ஆயிடும். ஏன்னா நாங்க வந்து 6 பேர் அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி இல்லாதனால சகோதரிகள் இருந்தாலும் அதனாலதான் எனக்கு வந்து எல்லாருடையுமே என்னோட பேச முடியுது. எந்த என்னுடைய கதைக்காக மட்டுமல்ல, எழுத்தாக மட்டுமல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து பெண்கள் மேல ரொம்ப மரியாதை உண்டு. ரொம்ப மதிக்க மதிக்க மதித்த பெண்கள் உண்டு, மதித்து கொண்டிருக்கிற பெண்கள் எல்லாமே. நான் வந்து பண்ண ஒரு சாதாரண இவங்களை போயிட்டு நான் ஒரு பேட்டி கண்டேன். உங்களுக்கு அதை இப்போ நான் பதிவு செய்கிறேன். ஒரு இந்த தொழில், அந்த பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண்ணை வந்து நான் பேட்டி கண்டேன். அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு நண்பர் மூலமா அவர் சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஒரு பெண் இருக்கு, அது கஷ்டப்படுது. அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ இல்லை, அது 2015 அந்த 2010-15 உள்ள காலகட்டங்களில் நான் அந்த அம்மாவுடைய ஒரு பேட்டி கண்டேன். அந்த அம்மாவுக்கு வந்து இந்த எய்ட்ஸ் நோய் வந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது அந்த எப்படி சொல்றது அந்த அம்மாவுக்கு தெரியல. தெரியுது ஆனால் தெரியல. அப்போ நான் அந்த அம்மாவுக்கு போய் பேட்டி காணும்போது அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது போய் சாதாரணமாக போய் பேசி எப்படிமா இருக்கீங்க, என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படிமா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது அவங்க என்னை பார்த்த பார்வையெல்லாம் வந்து கோபமாக என்னை வந்து அதாவது என்னை வந்து என்ன நீ பார்க்கறது, என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபமா வந்து அந்த அம்மா என்னை வந்து எதிர்கொண்டாங்க. எது கேட்டாலும் வந்து எடுத்தறிஞ்சு பேசுறது. அது ஏன்னா அவர்கள் ஆண்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒண்ணு. மேல் உள்ள கோபம் அல்ல, அந்த ஆண் வர்க்கத்தின் மேல் உள்ள கோபம் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். ஆமா, ஒரு 15-20 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரத்துல நான் இன்னைக்கு போனே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இப்படி எல்லாம் கேட்காதீங்க, என்ன என்ன லாயர்னா இவர் வந்து அறிமுகப்படுத்த இவர் வந்து வழக்கறிஞர் அனுப்பிச்சு விட்டாரு. வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. என்ன அதுவா எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், இந்த மாதிரி திட்டு பசங்க என்னென்ன பேசுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் இப்போ சாதாரணமா உங்கள்ட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இது மாதிரி நீங்க கேட்குற மாதிரி கேள்விகள் அவங்கள்ட்ட சும்மா பேச ஆரம்பிச்சேன். ஒரு காலகட்டத்துல ஒரு நேரத்துல அந்த அம்மா அப்படியே வந்து அந்த உட்கார்ந்த இந்த இதுல இருந்து விழுந்து கீழே வந்துச்சு, இறங்கி என் காலை வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு ஆம்பளைகளை பார்த்துருக்கிறேன், ஆனா வந்து இப்படி வந்து ஒரு பெண்ணை மதிக்கிற ஒரு ஆம்பளை இப்பதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு மரியாதையான ஒரு ஆணை வந்து நான் இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. நான் சொல்லி இல்லம்மா, அவங்க பார்வையை மாத்திக்கோங்க. உங்களோடு பழகினவர்கள், அங்கோடு தொடர்பு இருந்தவங்க எல்லாம் எல்லாமே ஒரு கருத்து நல்லவங்களா இருந்திருப்பாங்க போகத்துல, ஏதோ சூழல்ல அப்படி இருந்திருப்பாங்க. அப்புறம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன செஞ்சேன், இது இல்ல அப்ப என்ன சொன்னாங்க, வந்து நான் உங்களை என்ன சொல்லட்டும்னு கேட்டாங்க. அப்பான்னு சொல்லட்டுமா? அப்பா சொல்ற வயசுல எனக்கு அப்போ 2015னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும். அப்பான்னு சொல்லட்டுமா இல்ல அண்ணன் சொல்லட்டுமா? அண்ணன் சொல்லுமா, அது எனக்கு 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 ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அம்மா அண்ணா சொல்றதான் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவங்கள நான் வேற ஒரு மருத்துவர், என்னோட பெண் மருத்துவர் ஒருத்தர் நான் சொல்லி அவங்கள்ட்ட இது பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க இப்ப இல்லை, அவங்க அதனால சாகல, ஆனா இல்லை அவங்க ரொம்ப வந்து அந்த இருந்து அவங்களுடைய மாற்றம். அதுக்கப்புறமா என்கிட்ட நான் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் பேசும் போதெல்லாம் சொன்னா,
இது மாதிரி நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், இப்ப என் உடம்பு நல்லா இருக்குது, இப்படி இருக்குது. ஏன்னு சொன்னா அந்த எய்ட்ஸ் எரிமலைன்னு சொல்லிட்டு ஆனந்த உடல் ஒரு இது வந்து ஆனந்த உடல் ஜூனியர் உடல், அது தொடர்ந்து அதை படிச்சு அந்த புத்தகம் நீங்க படிச்சு பார்க்கணும், மற்றவங்க படிக்கணும். எல்லாம் நிறைய புத்தகம் படிக்கிறதுனால அந்த இதை பத்தி அந்த கொடுமையை பத்தி நமக்கு தெரியும். இவ்வளவு ஒரு கொடுமையான நோய் வச்சுட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தன்னுடைய எப்படி பாதிப்பு அந்த மாதிரி அதை வந்து எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எழுத இப்போ வந்து அதை வந்து ஒரு பாலியல் தொழில இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம எழுதக்கூடாதுன்னு சொல்றது காரணம் தான். ஆனா நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஒரு கவிதையை நான் எழுதிட்டேன். விடிந்தால் இரவுன்னு ஒரு சிறுகதை. நீங்க வந்து அந்த சிறுகதை வந்து கூட்டாஞ்சோர்ல வந்திருக்கு நினைக்கிறேன். விடிந்தால் இரவுன்னு ஒரு சிறுகதை, நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். அதுல வந்து நான் எழுதியிருக்கிறேன். அது நான் பேச்சுலரா இருக்கிற காலத்திலேயே அதை வந்து அந்த கதையை நான் எழுதியிருக்கிறேன். என்னன்னா அது வந்து கற்பனை எழுதின கதை. அது ஒரு நண்பரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ சொன்னாங்க, அதை வச்சு நான் எழுதின கதை அது. ஆனா வந்து அதுக்கப்புறம் இல்லை, நான் சொல்றேன் 2014 அல்லது 15. அப்போ அந்த சகோதரி இப்ப இல்லை, ஒரு கணவர் இல்லை, கணவர் விட்டு போயிட்டாரு, குழந்தைகள் இல்லை நம்மளுக்கு. அவங்க வந்து எதுக்கு இது சொல்றேன்னா ஒரு சமூகத்துல நாம் அவங்களுக்கு உயிராவோ ஒரு ஒரு உயிராவே யாருமே மதிக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டு. இப்படிதான் வந்து பாரதி வந்து இதை சொன்னா, அந்த முத்துமாரி எப்படி பாடும்போது ஒரு யாரோ ஒரு சாதாரண ஒரு பையனை எடுத்துட்டு வந்து அவனுக்கு பூணூல் போட்டு அவனுக்கு இது பண்ணி மந்திரங்களை சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்பதான் சமூகத்துல வந்து யாரை மதிக்கிறீங்க, நீ எத்தனை ஆண்டுகள் வந்து நீ வாழ்ந்து போ. இது வந்து ஏன் பாரதி இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறான்னு அதான். அவர் வந்து எல்லா சத்தியும் சமூகத்தை சாடி கொண்டிருந்தவன் ஏன் சாடுற, அப்போ வந்து நீ என்ன உனக்கு சாடி சாடி இதே வேலையை போச்சா, அடுத்தவனை குறை சொல்றதே வேலையை, அது இல்ல. சிறுமை கண்டு பொங்குவாய், அது சிறுமை கண்டு பொங்க வேண்டும். அந்த இதுல வந்து அதனாலதான் இது அந்த சமூகம் சார்ந்த கதைகள் தான் வந்து என்னுடைய கதைகள்ல வந்து பிரதிபலிக்கும். அப்படி இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஸ்ரீபிரியா சேஷாத்ரி மகளை வந்து நான் மருமகள் தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மாமான், என் மாமான் ரொம்ப அழகா அழைக்கக்கூடிய மகளை பெண்ணை மாமா அப்படின்னு அந்த மாதிரி அப்படி எதுவும் பார்த்து யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. இது வந்து எப்படின்னா அந்த பொய்யாக இருக்கிற மனிதர்களுக்கு அது வராது. அது உண்மையாக இருந்தா இப்போ வந்து உங்களை வந்து அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மகள் வந்து உங்க பெரிய மகளை சின்ன மகளை வந்து அம்மான்னு கட்டி பிடிக்கும் போது அந்த உயிர் தான், அந்த உங்க உயிர் தான் அது, அந்த உயிர்ல அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இருக்கும் அந்த உறவு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை. அது தெரியாததான் இந்த சமூகத்துல இவ்வளவு சேருகடைகளும் இவ்வளவு சண்டை இவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கானோ அதான். இதெல்லாம் ஆங்கங்கே இந்த சிறுகதையில இருக்கும். நீங்க வந்து இந்த திக் 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 முதல் பிரசவம் அந்த கதையை படிங்க. ஒரு அம்மா பொண்ணு ஒரு வீட்டுக்கு போறாங்க, ஒரு பேச்சுலர் இருக்கிற வீடு, பேச்சுலர் அவங்க கல்யாணம் ஆகி அவங்க பிரசவத்துக்கு இருக்காங்க மாதிரி அந்த சூழ்நிலை அந்த வீட்டுக்கு போறாங்க. ஒரு 3 மாதம் வரை 5 மாசமா இருக்கிற பொண்ணு. நீங்க அந்த கதையை படிச்சுட்டு பாருங்க. அப்படி ஒரு அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு என்ன எப்படி பேசுவாங்க, இந்த ஒரு தேர்ட் பர்சன்ட் போய் எப்படி பேசுறாங்க, எப்படி அது அங்க அந்த வீட்டுல இருந்து வெளில வராங்க, இது வந்து அப்படி வந்து அவளை மென்மையா நீங்க சொல்லணும். அதான் கதை. இந்த கதை நிறைய கதைகள் எழுத்தாளர்கள் பேசுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. எனக்கு அப்படி எழுத்தாளர் வந்து பாலகுமரன் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர். நான் ரொம்ப முகமுகமாக சந்தித்து பேசிய மனிதர் அவர். அடிக்கடி அவர் வீட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். அவர் தான் வந்து நீ சிறுகதைலாம் எழுத கொடுப்பா, நீ நாவல் எழுது அப்படின்னு சொன்னார். நான் அது எழுதலை, அதுக்கு ஒரு நாவலோடு விட்டேன். அப்புறம் அரசு பணியில் இருக்கும்போது வேலை செய்யறது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுனால அதை நான் செய்யலை. எழுத்தாளர்களை உங்களுக்கு முன்னாடி யாருங்கய்யா நீங்க கதை எழுதணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுனது யார மாதிரி எழுதணும்? நான் வந்து இல்ல அது 13 வயசுலயே அந்த படிக்கும் போது இந்த காந்தி இவங்கெல்லாம் படிக்கும் போதே வந்து மகாத்மா படிக்கும் போது அதுக்கப்புறமா நிறைய மார்க்சிய நூல்களை என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. மார்க்ஸ் எங்கல்ஸ் பத்தி படிக்கிறது கம்யூனிஸ்ட் நூல்களை கொடுத்தாரு. அந்த சார்ந்து படிக்கும் போது நான் வந்து பெரியாரை பற்றிய அவர்கள் பத்தி நூல்களை படித்தேன். அதுக்கப்புறமா அந்த இலக்கியம் சம்பந்தமா போகும்போது நிறைய நூலகங்கள்ல போய் படித்தேன். இப்ப நிறைய சொல்லுவாங்க பாருங்க, இந்த இந்த காப்பியங்கள் எல்லாமே நான் படிச்சேன், எல்லா நூலும் படிச்சிருக்கிறேன். ஆனா ஏன் நீங்க அந்த மாதிரி அதுல போய் எழுத மாட்டீங்க, மரபு கவிதை எழுத மாட்டீங்க அப்படின்னா, அதுக்கு எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எழுதுவாங்க, மரபு கவிதை எழுதுவாங்க. அது நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த எழுதி வச்சுட்டு போய் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன நேரம் இல்லை. நிறைய எல்லா புத்தகங்களுமே மோஸ்ட்லி படிச்சிருக்கிறேன். ஒரு நூலகத்துல இருக்கிற ஒரு 5000 புத்தகம் இருக்குன்னா அது ஒரு பல நூறு புத்தகங்களை வந்து நான் வந்து
சர்வ எளிமையாக படிச்சு போயிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 புத்தகம் 4 புத்தகம் எடுத்து வருவேன். அப்படின்னு நைட் எல்லாம் உட்காந்து படிப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறுகதை எழுத்தாளர்கள். இப்போ என்னுடைய சிறுகதை படிச்சு இது யாரு சிறுகதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா இது என்னுடைய தனி நடையாது. எல்லா கதைகளுமே தனி நடை. இப்போ இவரு பாலகுமாரனோ, புதுமை பித்தனோ, அப்புறம் இவரு நம்ம இப்போ ஜெயகாந்தன் அவர்களோ, இல்ல சமகால எழுத்தாளர்கள் இப்போ நான் அந்த 90க்கு அப்புறம் வரும்போது இந்த பெரிய ஜாம்பவான் ராஜேஷ்குமார் ஐயா இருக்கிறாங்க, அப்துகோட இருக்கிறாங்க, சுபா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இவங்கள லட்சுமி இருக்கிறாங்க, இந்துமதியம்மா இருக்கிறாங்க, சிவசேரிகம்மா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் அனுராதாரம்மன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்க சிறுகதையில் தாண்டி தாண்டி இல்லை, அவங்க ஒரு டைரக்ஷன் எழுதினாங்கன்னா ஒரு ஒரு கோணத்தில், நானும் ஒரு கோணத்துல அவர் சமூக பிரச்சனை எடுப்பேன். நான் சில எடுத்து அவங்க எழுத மாட்டாங்க. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சர்வசாதாரணமா என்னுடைய ஒரு கதையில நான் ரொம்ப சர்வசாதாரணமா போலீஸ் ஸ்டேஷன் முழுக்கவே போலீஸ் ஸ்டேஷன்ல கதை நடக்கும். கதை தொடங்கி ஒரு 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 பக்கத்துக்கு அப்புறம் முழுவதுமாக காவல் நிலையத்தில் நடக்கும் அந்த கதை. அந்த கதை வந்து முழுக்க நீங்க வந்து காவல் நிலையத்தை பத்தி எல்லாம் ஒரு சர்வசாதாரணம் எழுதிட முடியும். எழுதினீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம சட்டப்படி சிக்கல்ல மாட்டிப்போம். ஆனா வந்து அவ்வளவு அழகா அந்த இது ஒரு ஃபேமிலி எப்படி விசாரிக்கிறாங்க, குடும்பத்தை எப்படி விசாரிக்கிறாங்க, ஒரு எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, எவ்வளவு பொறுப்பா நடக்கிறாங்க மாதிரி ஒரு சும்மா இப்படி நடந்து கொண்டா எழுத முடியாது. அந்த கதை படிச்சு நீங்க வரும்போது இது இங்க நடந்திருக்கு. அது நடக்குது கதை. அப்படி ஒரு கதை நடக்கவே இல்லை. ஆனால் இந்த கதைக்கு வேற ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். எனக்கு வேற எங்கேயாவது நான் வந்து பார்த்த ஒரு காவல் நிலையத்தில் கண்ட காட்சியினுடைய பிரதிபலிப்பாக இது இருக்கும். அங்க நடந்து வேற மாதிரி இருக்கும், நான் வந்து வேற மாதிரி எழுதுவேன். இது முழுக்க பல கதைகள் கற்பனை கதைகள். ஆனா உண்மை வந்து எங்கேயோ நடந்த வேற ஒரு உண்மையினுடைய சாயல் அது. அந்த மாதிரி படிப்பாங்க உங்க ஆசிரியர். இது சிறப்பு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுடைய கதைகள்லாம் படிக்கணும் அப்படின்னு தோணுது. இதை பார்க்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நூல்களை வந்து படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் வந்து நீங்க கற்பனையா எழுதுனது, ஆனா அதை வந்து படிக்கும் போதே வந்து நமக்கு அது நடந்த ஒரு நிகழ்வா தோணும். சிறப்பு. இன்னும் வந்து இது போல எழுத்தாளர்களுக்கு இல்ல எழுத்தார்வம் மிக்கவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இன்றைக்கு வரும் நிறைய எழுதுங்கள் என்ன சொல்ல. ஆமா, என்னுடைய நம்ம முதல்ல நமக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து சிறுகதை எழுதுறாங்க, தரமான சிறுகதை எழுதுறாங்கன்னு பாருங்க. ராஜாமணி அம்மா எழுதுறாங்க. அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில இப்போ தக்கோலம் ஐயா எழுதுறாங்க, ஐயா எழுதுறாரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 50 பேர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் வந்து சிறுகதை எழுத சொல்றோம். ஏன்னா கவிதை வந்து காற்றாற்று வெள்ளத்திலே அப்படியே போயிடும். ஏதோ ஒரு புத்தகமா போட்டீங்கன்னா கூட இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கவிதை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவான். ஆனா சிறுகதையில வந்து 10 சிறுகதையில ஒரு சிறுகதை நல்லா இருந்துச்சு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுவான். அதனால வந்து நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பொங்கல் இருக்கிற அனைத்து நம்முடைய சொந்தங்களும் கதை எழுதுங்கன்னு சொல்றேன் நான். பாப்பா கதை எழுதினாலும் சரி, குழந்தைகள் கதை எழுதினாலும் சரி, நீங்க வேற ஏதாவது இப்போ நாவல் எழுதினாலும் சரி, குறுநாவல் எழுதினாலும் சரி, என்ன நீங்க எழுத விரும்புறீங்களோ நீங்கள் உங்களுக்கு கதை எழுதுங்க. உங்க கதையை, சொந்த கதையை, சோக கதை எழுத வேண்டாம், எழுதுங்க. ஆனா எழுதி படிச்சு பாருங்க, 10 நாள் வச்சு பாருங்க, அதுதான் வெற்றி. நான் உடனே எழுதி நாளைக்கே அனுப்பிடுறது இல்லை. நான் ஒரு சிறுகதை எழுதுனேன்னா அதை எழுதி முன்னாடிலாம் வச்சு ஒரு 10 நாள் வச்சு எடுத்து படிப்பேன். மறுபடியும் அதை திருப்பி எழுதுவேன், மறுபடியும் எழுதுவேன். இது மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா வரும். வந்து உங்களுக்கு ஒரு 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 இடத்துல வந்து எப்படி தொடங்கணும், எப்படி பிடிக்கும்னு தெரியும். இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து முடிக்காம மொட்டையா முடிச்சிருவீங்க. மொட்டையா முடிச்சாக்க அதை வந்து நீங்க வந்து இல்லை இது ஊருக்கு அந்த தகுதி இல்லை என்று சமூகம் ஒதுக்கிவிடும். அதனால நம்முடைய இதுல வந்து அங்க சிறுகதை அப்படி சொல்லித்தாங்கய்யா, சொல்லித்தர எல்லாமே சொல்லித்தர முடியாது. இது வந்து நீங்க வந்து இல்லைங்க இதுக்கு இக்கு போடுங்க இச்சு போடுங்கலாம் சொல்லித்தர முடியாது. ஏன் இப்போ சொல்ல முடியாதுன்னா, நீங்க பார்க்குற கதை, நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு கதை படிக்கிறீங்க, படிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இதை வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க, அப்படி எழுதி பார்த்தா உங்களுக்கு இப்படி எழுதிருக்கலாம், முடிச்சிருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பு. அதான் அதுதான் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, பாக்யராஜ் சார் வந்து நல்ல ஒரு திரைக்கதை அமைப்புல மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு இந்த இந்த நம்முடைய இது தெரியல, தொடர்புக்கான தெரியல. நேற்று இரவு வந்து நாங்கள் ஒரு திரைப்படத்துக்கு சென்றிருந்தோம். நான் மாசம் அப்படியும் ஒரு 2 படங்கள் பார்த்துருவோம். புது படம் வந்து எல்லா படமே பார்த்துருடைய பழக்கம் எங்களுக்கு வந்து குடும்பமாக சேர்ந்து பார்க்க பழக்கம் உண்டு. நேற்று போன படம் வந்து லப்பர் பந்து. மிக சிறப்பான அமைக்கப்பட்ட திரைக்கதை, கூர்மையான வசனங்கள், அருமையான ஒரு படப்பிடிப்பு, இது எல்லாமே அந்த படத்துல இருக்கு. ஏன் சொன்னா இது என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, மொத்தத்துல பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு படம்.
ஆனால் வந்து மிக சரியான படம். நல்ல ரொம்ப ஆழ்ந்த ஒரு வாட்டி அதை பார்க்கணுன்ற ஒரு கூடுதலான ஒரு படம் அது. இது இப்படித்தான் நீங்க எழுதுற கதை இருக்கணும். அதை படிச்சிட்டீங்கன்னா, நான் இப்ப எனக்கு சோர்வா இருக்கிற நேரத்துல நான் வந்து பைபிள் எடுத்து நீதிமொழிகள் எடுத்து படிக்கிறதோட, இல்ல காந்தி எடுத்து படிக்கிறத விட, என்னுடைய சிறுகதையில ஏதாவது ஒரு சிறுகதை எடுத்து அப்படி படிக்கும்போது எனக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த சோர்வு நீங்க அப்படி அந்த மாதிரி உங்க கதையை நீங்க 10 கதை எழுதி வச்சிட்டீங்கன்னா எழுதலாம். இப்போ ஒரு யாரை திட்டாங்க, யாராவது எதுக்கு திட்டினா பரவாயில்ல, இந்த பாருங்க உங்க கதை எடுத்து படிச்சீங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய ஆளு, திட்டினா திட்டி படிச்சுட்டு போயிடலாம். இது வந்து எல்லாருக்கும் வரலையன்றதான் வருத்தம். இப்போ வந்து நீங்க வந்து கடந்துட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ஐயா மாதிரி ஆட்களுக்கு தான் ஈஸியா இருக்கு. அவர் வந்து நிறைய பார்த்து வந்ததுனால அவரு பண்றாரு. இப்போ ஒரு முக்கியஸ்தர் விஐபி சொல்றாங்கல்ல, அவங்கள போயிட்டு பாக்குறீங்க. பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் விஐபி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுவே பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுவார் பாருங்களேன். அந்த மாதிரி இது நமக்கு இருக்காது. உங்களுக்கு எனக்கோ இருக்காது, ஐயா கூட இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த விஐபின்ற முத்திரை குத்திக்கலணும். நாம் விஐபி நம்ம முத்திரை குத்தும் போது தான் நம்ம வந்து ஐயோ இழந்துட்டோமே வருவோம். இழக்காத ஒன்றுக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இதுதான் இந்த என்னுடைய இது. நான் என்ன சொல்லுவாங்க, என்னால இங்க எல்லா இடத்துலும் போய் ஒரு சினிமாவுக்கு நான் சாதாரணமா போக முடியும், ஒரு ஹோட்டலுக்கு போக முடியும். இப்ப நான் வந்து அம்மா ஒரு பாலகுமாரன் மாதிரியோ, இல்ல வேற சுபா மாதிரியோ, இல்ல ராஜேஷ்குமார் சார் மாதிரியோ, இவங்கள மாதிரி இல்ல சுஜாதா அவங்க இறந்து போயிட்டாங்க, அவர் மாதிரியோ நம்ம இருந்தோம்னா சமூக டக்குன்னு போய் ஒரு இடத்துல மூவ் பண்ணிட்டு வர முடியாது. ஆனா இப்போ அது மாதிரி இல்லை. நம்ம சாதாரண போய் ஒரு இடத்துல போய் நிக்க முடியும், வரிசையில் நிக்க முடியும், ஒரு இடத்துக்கு போய் கூட்டத்தை போய் கலந்துக்க முடியும், ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் நடந்தா ஒரு 10 நிமிஷம் போய் நின்று கேட்க முடியும். இந்த பொது வந்து இந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு. ஆனா வந்து சரியா இதெல்லாம் இல்லையா, நீ வந்து பெரிய மிகப்பெரிய சரி ஆளுமையாக இருந்து மிகப்பெரிய மனிதனாக பேர் வாங்கி என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அப்போ ஏன் பேர் வாங்கக்கூடாது? வாங்கலாம். அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இப்போ நீங்க வந்து வலைத்தளத்துக்கு நிறைய பதிவேற்றம் செய்றீங்க. இப்போ பாக்குறாங்க, இப்ப ரொம்ப குறைவான பேர் பாக்குறாங்க, உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து அதிகமான பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதை நோக்கி மக்கள் வருவார்கள். நீங்க பேசுறத பத்தியோ ஒரு இதை பத்தி பேசுறீங்க, ஏன் பிள்ளையார போய் கரைக்கிறாங்கன்னு பேசிருக்கிறீங்க, ஏன் வந்து இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, முன்னோர்களே அதை செஞ்சுருக்கிறாங்கலாம் பேசுறீங்க. இதெல்லாம் பேசும்போது மற்றவர்கள் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கல, ஆனா மற்றவர்கள் பின்னூட்டம் கொடுக்கல, அப்படிலாம் உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் ஒரு காலத்தில் பார்க்கப்படும், ஒரு காலத்தில் இது பேசப்படும். இதுக்குதான் வந்து பதிவு செய்கிறாங்க. சொல்றது ஏன்னா உண்மையா? திருப்பங்க ஒரே நாள்ல நான் சொன்ன மாதிரி வைரல்ன்றாங்கல்ல, ஒரே நாள்ல வந்து வைரல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வர்றதெல்லாம் வைரல் ஆகுறது அந்த நொடியே அடுத்து மறந்துடுறாங்க, அடுத்த நொடி வேற ஒரு விஷயம் வைரல் ஆகுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்ற இந்த கருத்துக்கள், இந்த விஷயங்கள்லாம் என்னைக்குனாலும் ஒருத்தவங்களுக்கு பயன்படும். நாளைக்கு தேடும் பொழுது அவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்றது. ஒரே நாள்ல 1000 பேர் கோடி பேர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்னைக்குனாலும் ஒருத்தவங்களுக்கு இது ஒரு விஷயம் தேவை அப்படின்னு தேடும் பொழுது இது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து வெற்றியாக இருக்க முடியும். அதனாலதான் வந்து இப்போ சங்கத்தமிழிக்க பூங்காவில நம்ம போகிற புத்தகங்கள்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் போடும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, இவ்வளவு புத்தகம் போடணுமா, இவ்வளவு இது பண்ணணுமா, படிக்காத புத்தகத்தையா போடணும், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் பேசும்போது நான் ஏன் இல்லைங்கய்யா போடுங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு காலத்துல இப்படி ஒரு இயக்கம் இருந்தது, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இவங்க இருந்தாங்க, இதெல்லாம் இருந்து இதை இந்த சரி பணியை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த அங்கீகாரம் இப்ப கிடைக்கும். சரிங்களா? அதனால வந்து அதை பண்ணுங்க. நிறைய எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய எழுத்தாளர்கள் நிறைய எழுதணும், நிறைய நல்லதை எழுதுங்க, நல்லதை பார்க்க நல்ல விஷயத்தை எழுதுங்க. அப்ப நல்லவர் வல்லவர்னு அப்படிலாம் யாரை பத்தி எழுத வேண்டாம். ஒரு சமூக கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தப்பா இருந்தா கூட அது வந்து நீங்க மாற்றி நல்லதா நீங்க எழுதுனீங்கன்னா அப்போ வந்து ஒரு தப்பு செய்யறவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இது வந்து நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. இல்லைன்னா வேற பக்கம் போயிடுறாங்க, இல்லைன்னா அறிவுரையே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, அப்படி இல்லைன்னா அறிவியா சொல்ல அப்படின்லாம் போயிடுது. அப்படிலாம் வராம இருக்கிறதுக்குன்னா நீங்க நல்லா நிறைய படிங்க, நிறைய படிச்சீங்கன்னா எழுத முடியும். அதுதான் இப்போ நம்முடைய இப்படியும் 30-40 புத்தகம் போட்டோம்னு நினைக்கிறேன். மூலவேல் பதிப்பு வந்து கிட்டத்தட்ட 20-30 புத்தகங்கள் மேல பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 2-3 ஆண்டுகள்ல ஒரு 100 புத்தகத்தை நம்ம கடந்து விடுவோம். 100 புத்தகம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ 100 புத்தகத்தை வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அலமாரியில் அடக்கி வச்சு ஏதாவது ஒரு புத்தகத்தை எழுதுறீங்க, எடுத்தோன்னே இந்த பவானி எழுதின புத்தகம் அப்படின்னு சகோதரி பவானி எழுதின புத்தகம், யார் பவானி? திருவள்ளூர்ல இருக்கிறவங்க, அவங்க ஆசிரியர், நம்ம சகோதரிவங்க, ஐயோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இப்போ இது யார்? இது போனா எழுதுறது, வாணிச்சியில் இருக்கிறாங்க. இது யார் எழுதுறது?
இது வந்து கங்காதரன் ஐயா எழுதுறது, எங்க இருக்காரு, பாண்டிச்சேரியில் இருக்கு. இது யாரு, ஸ்ரீபிரியா சேஷாத்ரி புத்தகம், இவங்க எங்க இருக்காரு, காவிரி பாத்துல இருக்காரு. இப்ப இது யாரு, சிவகாமி எழுதுறது. ஆக என்னையாது இது உணவு பத்தி இவ்வளவு அழகா எழுதிருக்கிறாங்க. இப்படி வந்து வரும்போது 100 புத்தகம் படிச்சு 100 நாள் படிக்கணும். நீங்க ஒரே புத்தகத்தை ஒரு நாள் படிச்சா 100 நாள் படிக்கணும். மூணு வாட்டி படிச்சுன்னா 300 நாள். யோசிச்சு, ஒரு புத்தகத்தை 3 நாள் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு 300 புத்தகம் எழுதிங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க படிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மோட இருந்தவங்க, நம்மோட சகோதரி, நம்முடைய சகோதரன், நம்முடைய அப்பா, நம்முடைய அண்ணன், இவங்க வந்து இப்ப எழுதுன புத்தகம் பாருங்களேன், ஒரு 100 புத்தகம். அதுதான் வந்து ஐயாட சொல்றேன், போடுங்க ஐயா, எத்தனை புத்தகம்னா எழுதுறியான்னு சொல்லி வெளியிடுறது. அதான் காரணம். இந்த வர 6ஆம் தேதி வந்து ஒரு 4 புத்தகங்கள் வெளியிட போறாங்க. அப்புறம் எப்படியும் மார்ச்சுக்குள்ள ஒரு 10 புத்தகங்கள் வந்துடும். இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளில் ஒரு 100 புத்தகத்தை இலக்கை நம்ம வெட்டி விடுவோம். அதுல நம்முடைய புத்தகம் எப்படி ஒரு 5 புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு 2-3 புத்தகம் எழுதுங்க. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அது ஒரு 2-3 புத்தகம் எழுதுனீங்கன்னா 100 புத்தகம் நம்ம கடந்துடலாம். ஐயா சிறப்பு. அதாவது இதுவரைக்கும் வந்து ஒரு முனைவராக, வழக்கறிஞராக உங்களை பார்த்ததை போக, இன்னைக்கு வந்து ஒரு சிறுகதை ஆசிரியராக, ஒரு சிறந்த மனிதராக வந்து ஒரு நேர்காணல் மூலமாக அறிய முடிந்தது. நீங்க சொன்னது போல எல்லாரும் வந்து நூல்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய எழுதணும். கவிதைகள் எழுதுவது ஒரு பக்கம் இருந்தாலும் சிறுகதைகள் வந்து எழுத முயற்சி பண்ணும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் வந்து ஐயா சொன்ன அறிவுரையை ஏற்று எழுத முயற்சிக்கலாம். அமைப்பில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் கவிதை எழுதுவதோடு மட்டும் ஐயா சொன்ன சிறுகதை எழுதுவதற்கு முயற்சி செய்யலாம். நான் கவிதை வந்து 100 கவிதை எழுதும்போது அது காற்றோட போயிடும். ஆனா சிறுகதையில ஒண்ணு மனசுல நின்னாலும் வந்து உடைய பெயர் நிலைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது போன்ற சிறப்பான நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் பாருங்கள். அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை பகிருங்கள். இன்றைக்கு சிறப்பா விருந்தினராக வந்து நம்மிடையே அவரை பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி.